Hi friends, welcome to my TNPC. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 6வது பாடமான இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால இந்த நிர்வாக அமைப்பு எப்படி இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் அப்படின்றது என்ன? இப்போ அமைச்சர்கள் வந்து ஒரு சட்டங்கள் இயற்றுறது, அதற்கு செயல்முறைப்படுத்தக்கூடிய இடத்துல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகாரிகள் தான் இருப்பாங்க. இப்போ அந்த அதிகாரிகள் அப்படின்றத எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய பணிகள், அதாவது ஆர்டிகல் 312 மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வாணையங்கள் மூலமாக அந்த அதிகாரிகள் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த தேர்வாணையங்கள் என்னென்ன மாதிரி தேர்வாணையங்கள் இந்தியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி இருக்குது, டிஎன்பிசி இருக்குது, இந்த மாதிரி தேர்வாணையங்கள் இருக்குது. ஸோ இதன் மூலமாக செலக்ட் பண்ணப்படுற அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸோடைய வேலை என்ன, அவங்களுடைய பணிகள் என்ன, கடமைகள் என்ன, ஸோ இதை என்னன்றதை பார்ப்போம். அதே மாதிரி இந்த தேர்வாணையங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதோடைய தலைவர்கள், உறுப்பினர்கள் யார் மூலமாக செலக்ட் பண்ணுறாங்க, அவருடைய பதவி காலம் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக இது எதை கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரி நிர்வாக அமைப்பு தான் இந்த லெசன் முழுக்க முழுக்க கவர் பண்ணும். ஓகேங்களா, கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த சார்ட்டை பாருங்களேன். இந்த ஸ்க்ரீனில் பார்க்க சார்ட்டை வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்தியாவோட நிர்வாகம் டெல்லியில் ஆரம்பித்து ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற வார்டு வரைக்கும் எப்படி வந்து சேருதுங்கிற ரூட் மேப் தான் இந்த சார்ட்டு. இந்திய நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிடு மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக வைடாக இருக்கும், மேலே போக போக வந்து அது குறுகிட்டே போய் ஒரு பாயிண்டில் போய் நிற்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்படி கூட இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த இதுன்றது அதிகார பரவலாக்கம். மக்கள் வந்து எளிமையாக வந்து இந்த இடத்தெல்லாம் அணுக முடியும். மேலே போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகாரம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே வந்து மக்கள் எளிமையாக போய் ரீச் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிர்வாக அமைப்பு ஒரு பிரமிடு ஷேப்பில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய அரசாங்கம், அதை தான் வந்து நம்ம மத்திய அரசாங்கம் இல்லைனா ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து இந்த பிரமிடில் உச்சத்தில் இருக்குது. நாடு முழுமைக்குமான ஒரு பாதுகாப்பு ஆகட்டும், வெளியுறவு கொள்கை ஆகட்டும், ரயில்வே போன்ற முக்கிய முடிவுகளை யார் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் எடுக்கும். அதுதான் மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளும் கூட. அதற்கு கீழே அடுத்த படிநிலையில் பாருங்கள், மாநில அரசாங்கங்கள். இந்திய அரசாங்கத்துக்கு கீழே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனி அரசாங்கங்கள் இருக்குது. இப்போ 28 மாநிலம் இருக்குதுன்னா 28 மாநிலத்துக்கும் தனித்தனி அரசாங்கம் இருக்குது. கூட்டாட்சி தத்துவப்படி வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்குன்னு சில தனி அதிகாரங்கள் இருக்குது. அதாவது சட்டம் ஒழுங்கு, கல்வி, சுகாதாரம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாநில நிர்வாகத்துக்கு கீழே தான் வரும். அதற்கு கீழே பாருங்கள் மண்டலங்கள். மாநில அரசுக்கு கீழே நேரடியாக மாவட்டங்கள் அப்படின்றது வராது. நிர்வாக வசதிக்காக வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களை வந்து ஒன்றா சேர்த்து மண்டலம் அப்படின்ட்டு பிரிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கூட வந்து மண்டல வாரியாக சில நிர்வாக பிரிவுகள் இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட தலைமை அதிகாரியாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தான் இருப்பார். ஸோ இந்த மண்டலங்களுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது மாவட்டங்கள் அப்படின்றது வரும். இந்திய நிர்வாகத்தோட மிக முக்கியமான ஒரு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள் தான். ஏன் அப்படின்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆகி வராங்க இல்லையா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்க வந்து முக்கிய ரோல் எங்கே ப்ளே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம் அப்படின்ற இடத்தெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. இந்த சார்ட்டில் பாருங்கள், கீழே ஜில்லா பரிஷத்துன்னு போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து ஊரக உள்ளாட்சி அமைப்போட மாவட்ட அளவிலான ஒரு அமைப்பு தான் இந்த ஜில்லா பரிஷத் அப்படின்றது. அதாவது கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களை மாவட்ட அளவில் ஒருங்கிணைத்து இதோட ஒருங்கிணைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜில்லா பரிஷத்துடைய வேலை. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்நிலை நிர்வாக பிரிவுகள்னு சொல்லப்படக்கூடியது இந்த கீழே இருக்கக்கூடியது எல்லாமே. ஸோ இப்போ இந்த மாவட்டமானது எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு பாருங்களேன். ரெண்டாக பிரிச்சிருக்காங்களா, ஒன்று கிராமப்புற நிர்வாகம், இன்னொன்று நகர்ப்புற நிர்வாகம்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. வட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாவட்டம் அப்படின்றது பல வட்டங்களாக பிரிச்சிருப்பாங்க, பல தாலுக்காக்களாக பிரிச்சிருப்பாங்க. அந்த தாலுக்காவோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாசில்தார் தான் தாலுக்காவோட ஹெட்டாக இருப்பார். இவருக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருவாய்த்துறை வந்து பார்த்தீங்கன்னா கிராமம் வரைக்கும் செயல்படுது. நகர்ப்புற அமைப்பு வந்து பார்த்தோம்னா ரைட் சைடில் பாருங்கள், நகர்ப்புற அமைப்பு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி வந்து மூணாக பிரிச்சிருப்பாங்க. அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அதை மூணாக பிரிச்சிருப்பாங்க. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படின்ட்டு மூணாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ மாநகராட்சி அப்படின்றது சென்னை, கோவை, சேலம், ஈரோடு அப்படின்ட்டு பெரிய பெரிய நகரங்கள். நகராட்சி அப்படின்றது நடுத்தர நகரங்கள். பேரூராட்சி அப்படின்றது கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான் இந்த பேரூராட்சி அப்படின்றது. அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கிராம பஞ்சாயத்து சொல்லலாம். வட்டங்களுக்கு கீழே கடைசியாக இருக்குது பாருங்க கிராமங்கள் அப்படின்ட்டு. இங்கே தான் கிராம பஞ்சாயத்து இருக்குது. இதுதான் மக்களாட்சியுடைய ஆரம்ப புள்ளி அப்படின்ட்டு. ஏன்னா கிராமங்களில் தான் வந்து மக்களாட்சி வாழுது அப்படின்ட்டு காந்தி சொல்லியிருப்பார். அப்போ மக்களாட்சியுடைய ஆரம்ப புள்ளி இந்த கிராமங்கள் தான். அடுத்தது பாருங்க, இந்த நகராட்சி, மாநகராட்சி
பேரூராட்சி கீழே வந்து வார்டுன்னு கொடுத்துருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாக வசதிக்காக, இந்த நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி இதோடைய நிர்வாக வசதிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வார்டு அப்படின்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வார்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர், அவர் தான் நம்ம கவுன்சிலர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க இருப்பாங்க. மக்களோட குறைகளை தீர்க்கக்கூடிய முதல் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்டு கவுன்சிலர் தான். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி வரல, ஏன்னா நம்ம நகராட்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், நகராட்சியிலேருந்து யாருமே வரல அப்படின்னா நம்ம என்ன டக்குன்னு பண்ணுவோம், நம்ம ஏரியா கவுன்சிலர் நம்ம வார்டு கவுன்சிலர்கிட்ட தான் சொல்லுவோம், தண்ணி வரலைங்க, சொல்லிட்டேன் வரல, சாக்கடை வந்து எடுக்க மாட்டேன்றாங்க, எவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணி சொன்னாலும் வந்து எடுக்க மாட்டேன்றாங்க, ரோடே போடாமல் இருக்குது, குண்டு குழியுமாக இருக்குன்ட்டு எல்லாத்தையும் நம்ம யார்கிட்ட கொண்டு போய் கொட்டுவோம், நம்ம வார்டு கவுன்சிலர்கிட்ட தான் கொட்டுவோம். அப்போ மக்கள் கூட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாக அதிகாரிகள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இந்திய நிர்வாகம் ஒரு படி அமைப்பு, ஒரு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த பிரமிட் அப்படின்றத ஒரு படி அமைப்பு கீழே இந்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மண்டலம், அதற்கு கீழே மாவட்டம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு படிநிலை அமைப்பாக இருக்கும். ஸோ இந்த நகர்ப்புற அமைப்புகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த 74வது சட்ட திருத்தம், கிராமப்புற பஞ்சாயத்து பற்றி சொல்லக்கூடிய அந்த 73வது சட்ட திருத்தம், இதெல்லாமே வந்து இந்த இது கூட லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும். அடுத்து பாருங்க, இந்திய நிர்வாகம் இப்போ எந்த திசையில் போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாக அமைப்பை நமக்கு கொடுத்துருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடிமை பணியாளர்கள் எல்லாரும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு என 2 உயர்நிலை நிர்வாகங்களுக்கும் கட்டுப்பட்டவங்க. ஆனால் மொத்தமாக பார்த்தா அவங்க யாருக்கு கட்டுப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டவங்க தான் அவங்க. ஏன் அப்படின்னா இப்போ அவங்கள வந்து பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னா கூட அது யாரால் செய்ய முடியும், மத்திய அரசாங்கத்தால் தான் செய்ய முடியும். மாநில அரசாங்கம் அவங்கள பணி நீக்கம்லாம் செய்ய முடியாது, ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் மாநில அரசாங்கத்தால் செய்ய முடியும். ஸோ 2 பேர்த்துக்கு கீழே அவங்க வேலை செஞ்சாலும் அவங்களுடைய அந்த யார் வந்து அவங்க மேலே அதிகமான பவர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கிட்ட தான் அந்த பவர் இருக்கும். 1991 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாராளமயமாக்கல், எல்பிஜி லிபரேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் சொல்லப்படக்கூடிய அந்த எல்பிஜி வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதிகார வர்க்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய வேலைப்பொழு அப்படின்றது வேலை அப்படின்றது கம்மியாச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மாறா வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தனியார் துறை மீதான கட்டுப்பாடுகள் வந்து குறைஞ்சிருச்சு. அதுதான் இந்த எல்பிஜி, இந்த 1991 அப்புறம் வந்த எல்பிஜி காட்டக்கூடியது. இந்த தனியார் துறைகள் மீதான கட்டுப்பாடு அப்படின்றது குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே சமயம் வந்து கொள்கைகளை உருவாக்குறதுலையும் அதை செயல்படுத்துறதுலையும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயமும் வந்து அரசுக்கு வந்துருச்சு. ஏன்னா தனியார் துறை உள்ள கொண்டு வரும்போது அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு போகணும் இல்லையா, எப்படியோன்னு போட்டு அப்படின்ட்டு அரசாங்கம் விட்டுற முடியாது. அதனால தனியார் துறை உள்ள வந்ததுக்கப்புறம் யாருக்கு வந்து வேலைப்பளு ஜாஸ்தினா அதிகாரிகளுக்கு தான். எதனால அந்த கொள்கைகளை உருவாக்குறதையும் அதை செயல்படுத்துறதுலையும் அந்த இடத்துல இருக்கக்கூடியது யாரு, அதிகாரிகள் தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1991 அந்த பொருளாதார சீர்திருத்தம் அப்படின்றது ஒரு திருப்பு முனையாகவே நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் லைசன்ஸ் ராஜ் அப்படின்ட்டு ஒரு முறை ஒன்று இருந்துச்சு. அதாவது ஒரு சின்ன ஊசி தயாரிக்கணும்னா கூட அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அந்த ஊசியை தயார் பண்ணணும். ஆனால் இந்த 1991 அப்புறம் வந்து இந்த தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் கொள்கை எல்லாத்தையுமே மாற்றிடுச்சு. இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் என்ன மாற்றம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கம் எல்லாத்தையும் நானே செய்வேன், ஒரு உற்பத்தியாளராக இருந்து எல்லாத்தையும் நானே செய்வேன் அப்படின்ற இடத்துல இருந்து மாறி தனியார் செய்கிறத நான் ஒழுங்குமுறைப்படுத்துவேன், நான் ரெகுலேட் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. யார், கவர்மெண்ட் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு மேனுஃபேக்சரர் அப்படின்ற ஸ்டேஜ்லேருந்து மாறி ஒரு நெறியாளர் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து மாறிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட் என்பிஎம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது உருவாகி தனியார் முதலீடுகள் வந்து அதிகமாக உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த புதிய அரசு மேலாண்மை நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட் இந்த பாடத்தில் இந்த என்பிஎம் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? இது எது குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உலகமயமாக்கலுக்கு ஏற்ற மாதிரி வரி அமைப்பை சீர்திருத்துவது. ஓகேங்களா? இந்த குளோபலைசேஷன் சொல்லப்படக்கூடிய இந்த உலகமயமாக்கலுக்கு ஏற்ற மாதிரி வரி அமைப்பை சீர்திருத்துறது, தனியார் முதலீடுகளை ஈர்க்கிறது போன்ற நவீனகான மாற்றங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய அரசு மேலாண்மைன்னு சொல்கிறோம். தனியார் மயமாக்கல், அதாவது இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரசு மட்டுமே செஞ்சிட்டு இருந்த சுரங்கம், துறைமுகம், பெட்ரோலியம், விமானம் போக்குவரத்து போன்ற துறைகள் இப்போ வந்து என்ன இருக்குது, தனியார் மயப்பட்டிருக்கு. துறைமுகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியார் மயப்பட்டுருச்சு. ஸோ இப்போ இதை கண்காணிக்கிறதுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஒழுங்குமுறை ஆணையங்களை வந்து அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. அதை இது என்ன சொல்கிறது, சூப்பர்வைஸ் பண்ணணும் இல்லையா, அதை வந்து அவங்க ரெகுலேட் பண்ணணும். இல்லைன்னா வந்து அவங்க வந்து இடம் மக்கள் நலன் சார்ந்து அவங்க இயங்க மாட்டாங்க. தனியார் துறை எப்பவுமே மக்கள் நலன் சார்ந்து இயங்காது. தனியார் முதலாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரி வருவாய் ஏற்றத்துக்கு உண்டான வேலைகளை தான் செய்வாங்க. அப்போ அது மக்களுக்கு இடையூறாக வந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அதை ரெகுலேட் பண்ணுது. அப்படி ஒழுங்குமுறை ஆணையங்கள் என்னென்ன மாதிரி ஒழுங்குமுறை ஆணையங்கள் வந்து அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏ, ட்ராயி, சிசிஐ, பிஎஃப்ஆர்டிஏ, செபி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஐஆர்டிஏ அப்படின்றது என்ன, காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி முகமை. உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம ஒரு எல்ஐசி பாலிசி எடுக்கிறோம், இல்லைன்னா ஸ்டார் இன்சூரன்ஸ். இப்போ வந்து எல்ஐசி அப்படின்றது பப்ளிக் செக்டர். இப்போ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம ஒரு பாலிசி போகிறோம்னு வைங்களேன். அந்த கம்பெனி நமக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் ஏமாத்திருச்சு, இல்லை வந்து தப்பான தகவல்கள் வந்து கொடுக்குது அப்படின்னா நம்ம எங்கே புகார் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏல புகார் பண்ணலாம். அப்போ வந்து அது வந்து அதற்கான சொல்யூஷன் வந்து நமக்கு கொடுக்கும். இதே இந்த ஐஆர்டிஏ நமக்கான சொல்யூஷன் கொடுக்கும். இன்சூரன்ஸ் துறையில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்டிஏ தான், ஐஆர்டிஏடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஐஆர்டிஏ தான் வந்து இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை ஆணையம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராய், இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம். இப்போ ஜியோ, ஏர்டெல்லாம் எடுத்துக்கலாம், இவங்களுக்குள்ள வந்து பெரிய போட்டியே இருக்குது. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் எல்லாமே ரிவைஸ் பண்ணி கூட நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா திடீர்னு வந்து இவங்க ரீசார்ஜ் விலையை வந்து ரொம்ப அதிகமாக ஏற்றுனாங்கன்னு வைங்களேன், இல்லை அப்படி ஏற்றுறாங்க, அதுவே ஒரு பிரச்சனை தான். இல்லை நம்ம அந்த சர்வீஸுக்கு பே பண்ணிட்டோம், ஆனால் நமக்கு அவங்க கொடுக்க வேண்டிய சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் கரெக்டாக கொடுக்கணும், சிக்னல் இல்லை. அப்போ என்ன ஆகும், பணம் கட்டியிருக்கேன், எனக்கு தர வேண்டிய சர்வீஸ் வந்து அவங்க கரெக்டாக தரலை. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, ட்ராய் கிட்ட இருக்குது. அப்போ நம்ம ட்ராயில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நம்ம சர்வீஸ் கரெக்டாக கொடுக்கல, கரெக்டாக நம்ம பே பண்ணுறோம், பட் சர்வீஸ் கரெக்டாக இல்லை, இவங்க இந்த நெட்வொர்க் ஆப்ரேட்டர்லேருந்து சர்வீஸ் கரெக்டாக இல்லை அப்படின்ட்டு நம்ம ட்ராய்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ டெலிகாம் துறையில் வந்து இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை பாதுகாக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராய் தான். நமக்கு மொபைலில் மெசேஜ் எல்லாமே கூட வரும், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சிசிஐ, இந்திய போட்டிகள் ஆணையம். சந்தையில் ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கணும். இந்த மோனோபாலியாக போய் உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு பெரிய கம்பெனியாக இருக்குன்னீங்களேன், மற்ற எல்லா சின்ன கம்பெனியும் அழிச்சிடுறது. ஓகேவா? ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்கும், ஒரு மோனோபாலியாக செயல்படுறதுக்காக வந்து அப்போ அந்த ஸ்கீமு விஷயங்கள் ஆஃபர்ஸ் அது இதுன்னு கொடுத்து மொத்தமாக கஸ்டமர் அவன் பக்கம் இழுத்து மற்ற சின்ன கம்பெனிகள் எல்லாத்தையும் வந்து முடிச்சு கட்டிட்டு அந்த பிஸ்னஸில் நம்ம மட்டுமே மோனோபாலியாக இருக்கணும் அப்படின்ற அந்த தப்பான வழியில் ஆதிக்கம் செலுத்தினாங்க அப்படின்னா அப்போ இந்த சிசிஐ வந்து உள்ளே இன்வால்வ் ஆகும். என்ன பண்ணுவாங்க, அந்த நிறுவனத்துக்கு அபராதம் போடுவாங்க. நுகர்வோருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் சரியான விலையில் கிடைக்கணும் அப்படின்றத உறுதி செய்கிறது தான் இந்த சிசிஐ. ஏன்னா முதல்ல எல்லாத்தையும் வந்து இலவசம் இல்லை வந்து ஆஃபர் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு எல்லா சின்ன கம்பெனியும் அழிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட தான் பொருள் இருக்குது, நான் சொல்கிறதா ரேட்டு அப்படின்ற மாதிரி வச்சாங்கன்னாங்க, அப்போ யார் பாதிக்கப்படுவா, கஸ்டமர் தான் பாதிக்கப்படுவாங்க. அப்போ இந்த மாதிரி தவறான முறையில் அவங்க இந்த மாதிரி அதிக லாபம் சம்பாதிக்கிறாங்க, ஒரு தப்பான முறையில் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ யார் இன்வால்வ் ஆவாங்க, இந்த சிசிஐ, இந்திய போட்டிகள் ஆணையம் அப்படின்றது உள்ளே இன்வால்வ் ஆகும். அடுத்தது பிஎஃப்ஆர்டிஏ, ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம். இப்போ நம்ம வேலைக்கு சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று வரும் இல்லையா, ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்ட்டு, நம்மக்கிட்ட இருந்து ஒரு 1000 ரூபா அப்படின்னா கம்பெனி ஒரு 1000 ரூபாயை போட்டு நம்மளோட பேரில் ஒரு ப்ராவிடன்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் போட்டே வருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் அந்த கால கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஓய்வூதிய நிதியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இன்வெஸ்ட் பண்ணுற பணம் இருக்கு இல்லையா, ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணுறாங்க, அந்த பணத்துக்கு என்ன பாதுகாப்பு, யார் அந்த பாதுகாப்பை கொடுப்பாங்கன்னா இந்த பிஎஃப்ஆர்டிஏ தான் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான பாதுகாப்பை கொடுக்கும். ஏன் அப்படின்னா அந்த பணத்தை பாதுகாப்பாக இருக்கா, அந்த பணத்தை சரியான பதில் தான் முதலீடு பண்ணுறாங்களா. ஏன்னா முதலீடு பண்ணால் தான் அந்த அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, அந்த இன்கம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். யாருமே வந்து முதலீடு செய்யணுமா பணத்தை அப்படியே வச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த மணி ஃப்ளக்சுவேஷன்லாம் நாளடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்துக்கு உண்டான வேல்யூ இல்லாமல் போயிடும். அப்போ அவங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடம் கரெக்டாக இருக்கா, முதலீடுக்கு லாபம் தரக்கூடிய இடமா தான் இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் வந்து பார்க்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம் தான். அடுத்தது செபி, இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம். இப்போ நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறாங்க, அங்கே எந்த ஊழலும் நடந்துடக்கூடாது. சாதாரண மக்களோட வந்து இப்போ சாதாரண மக்கள் முதலீடு பண்ணுறாங்கன்னீங்களேன், அவங்களுடைய முதலீடு அப்படின்றது பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து ஓகே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இன்வெஸ்ட் பண்ணி அது டக்குன்னு கிராஷ் ஆகிடுச்சுன்னு
பெரிய பெரிய ஆளுங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியாது. சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி ரொம்ப எளிமையான மக்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிரமம். அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க, மக்கள் தற்கொலை பண்ணிக்கிற அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சிபி அப்படின்றது. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மக்களோட இந்த முதலீடு வந்து பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக பங்கு சந்தையை 24 மணி நேரம் வாட்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதற்காக இருக்கக்கூடியது தான் இந்த செபி. அடுத்து ஜிஎஸ்டி வேட். இது வந்து பார்த்திங்கன்னா வரி நிர்வாகத்தில் கொண்டு வரப்பட்ட பெரிய சீர்திருத்தம். 2017 ஜூலை 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது கொண்டு வந்தாங்க, ஒரே நாடு ஒரே வரி அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு பில்லு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 1008 பிரேக்கப் இருக்கும், இந்த டாக்ஸஸ் பிரேக்கப் இருக்கும். அதெல்லாம் மாற்றி ஒரே வரியில் ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வந்து பார்த்தா டக்குன்னு ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணுற அளவுக்கு இந்த விஷயத்த ஒரே நாடு ஒரே வரி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்து பாருங்கள், அமைச்சகம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சகம் எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம். டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய தலைமைச் செயலகம் தான் கொள்கைகளை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான மையம். ஓகேங்களா, டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய தலைமைச் செயலகம் தான் கொள்கைகளை உருவாக்கக்கூடிய ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணக்கூடியது இந்த ஒன்றிய தலைமைச் செயலகம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைச்சகத்துடைய இது வந்து பார்த்திங்கன்னா 3 அடுக்காக பிரிச்சிருப்பாங்க. 3 டயர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். 3 அடுக்காக வந்து இந்த அமைச்சகத்தோடைய இதை வந்து பிரிச்சிருப்பாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் தலைமை, செயலகம் செக்ரட்டரியேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக அமைப்பு. இந்த அரசியல் தலைமை அப்படின்றது ஒரு அமைச்சகத்துக்கு வந்து ஒரு கேபினெட் அமைச்சர் இருப்பார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவியாக இணை அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் அப்படின்றவங்க இருப்பாங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கொள்கை முடிவுகளை எடுப்பாங்க. யார்? கேபினெட் அமைச்சர், அவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய இணை அமைச்சர் அல்லதுனா துணை அமைச்சர். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. செக்ரட்டரியேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நிர்வாக தலைமை. செக்ரட்டரியேட்ன்றது தான் நிர்வாக தலைமை. இதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய செயலாளராக இருப்பார். இவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இணை செயலாளர், துணை செயலாளர் அப்படின்ட்டு பெரிய அதிகாரப்படி நிலையே இருக்கும். அது கீழேயே இருக்கும், நம்ம பார்ப்போம். நிர்வாக அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதோடைய தலைவர் இயக்குனர் இல்லைன்னா ஐஜி அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுறவர். அமைச்சகம் போடக்கூடிய அந்த கொள்கைகள் இருக்கு இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அரசியல் தலைமை. ஸோ அவங்க போடக்கூடிய கொள்கைகளை நேரடியாக வந்து களத்தில் இறங்கி செயல்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான், இந்த நிர்வாக அமைப்பில் இருக்கக்கூடியவங்க தான். அமைச்சகத்தோட உட்பிரிவு பாருங்கள், இந்த கிரீன் கலர் பாக்ஸ் பாருங்களேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சகம் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத தெளிவாக காட்டுது பாருங்கள். துறை, தொகுதி, பகுதி, கிளை, பிரிவு அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த துறை இதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா செயலாளர். துறையோட ஒரு டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட் யார்? செயலாளர். தொகுதி, இதை வந்து நம்ம தொகுதி அப்படின்னோம்னா தொகுதியோடைய ஹெட்டு இணை செயலாளர். பகுதியோட ஹெட்டு துணை செயலாளர். இணை, அதற்கு கீழே துணை, அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளை வந்து பார்த்திங்கன்னா கீழ்நிலை செயலாளர். பிரிவு வந்து பார்த்திங்கன்னா பிரிவு அலுவலர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைச்சகத்துடைய அந்த படிநிலைன்னு நம்ம சொல்லலாம். செக்ரட்டரியோட படிநிலை இதுதான். துறை, தொகுதி, பகுதி, கிளை, பிரிவு, செயலாளர், இணை செயலாளர், துணை செயலாளர், கீழ்நிலை செயலாளர், பிரிவு அலுவலர். ஸோ இந்த அதிகார படிநிலை வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு அலுவல் விதிகள் 1961 படி இந்த அமைச்சகங்கள் வந்து பின்பற்றிட்டு இருக்கு. அடுத்து பாருங்க, மத்திய தலைமைச் செயலகம். இந்திய நிர்வாகத்தோட மூளை அப்படின்னு சொல்லப்படக்கூடியதுதான் இந்த மத்திய தலைமைச் செயலகம். மத்திய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சகங்கள் மற்றும் துறைகளோட மொத்த தொகுப்பு தான் வந்து இந்த மத்திய தலைமைச் செயலகம் அப்படின்றது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கான பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய தலைமைச் செயலகம் தான். ஆர்டிகிள் 77 படி குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகங்களுக்கு பணிகளை ஒதுக்கீடு செய்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்டிகல் இந்த ஆர்டிகல் 77 அப்படின்ட்டு. ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகங்களுக்கு பணிகளை ஒதுக்கீடு செய்யக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 77 தான். தலைமைச் செயலகத்துடைய வேலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மத்திய தலைமைச் செயலகத்துடைய வேலை என்னன்னு பார்த்தோன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அமைச்சர்கள் கொள்கைகளை உருவாக்க இவங்க உதவி செய்வாங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இவங்க தான் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சவங்க.
அமைச்சர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது. அதிகாரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்ற அந்த டேட்டாஸ் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதிகாரிகள்கிட்ட தான் இருக்கும். அப்போ அந்த அமைச்சர்கள்ட்ட அந்த டேட்டாவை கொடுத்து அந்த கொள்கைகளை உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்கிறது யார்? இந்த தலைமைச் செயலகம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த கல்விக் கொள்கை எடுத்துப்போமே, இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படி ஒன்று போடணும்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு தேவையான டேட்டாவை யார் கொடுப்பா? தலைமைச் செயலகம் தான் கொடுக்கும். அந்த டேட்டாவை இவங்க தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அது வந்து ஓகே இதில் என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமான்றதெல்லாம் அவங்க செய்வாங்க. ஸோ அந்த கொள்கைகளை உருவாக்கக்கூடிய டேட்டாவை கொடுக்கக்கூடியது தலைமைச் செயலகம். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டிய சட்ட வரைவுகளை வந்து கொடுக்கக்கூடிய தயார் பண்ணி கொடுக்கறதும் இவங்களுடைய வேலை. ஒரு திட்டத்தை எப்படி செயல்படுத்தணுன்ட்டு பிளான் பண்ணுறதும் இவங்க தான். அமைச்சகத்தோட பட்ஜெட்டு அதுக்கப்புறம் செலவுகளையும் இவங்க கவனிப்பாங்க. கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் சரியாக நடக்குதான்னு சூப்பர்வைஸ் பண்ணுறது தலைமைச் செயலகம் தான். இப்போ அமைச்சகத்தில் வேலை செய்கிற பணியாளர்களுடைய நலன் மற்றும் வளர்ச்சிக்கான வழிமுறைகளையும் இவங்க உருவாக்குவாங்க. இல்லை, ஒரு அமைச்சகத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள் பணியாளர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய நலன் சார்ந்து வளர்ச்சி சார்ந்து என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன கைடன்ஸு அப்படின்றதையும் இவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மற்ற அமைச்சகங்கள் இருக்கு இல்லைங்களா, மற்ற அமைச்சகம் மாநில நிர்வாகத்தோட தொடர்பில் இருந்து ரெண்டு பேர்த்துக்கூடையும் ஒரு இதாக போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை வந்து யார் செய்வாங்க? இந்த தலைமைச் செயலகம் தான் செய்யும். அடுத்தது அமைச்சரவை செயலகம். இந்தியாவுடைய மிக உயரிய பதவியான இந்த அமைச்சரவை செயலகம் இது வந்து பார்த்திங்கன்னா பிரதமருடைய நேரடி பார்வையில் இயங்கக்கூடியது. இந்த அமைச்சரவை செயலகம் அப்படின்றது யாருடைய நேரடி பார்வையில் இயங்கும்னு பார்த்திங்கன்னா பிரதமருடைய நேரடி பார்வையில் இயங்கும். நம்ம பிஎம்ஓ ஆஃபீஸ்ன்றதை மட்டும் நினச்சிடக்கூடாது. டைரெக்டாக வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அசிஸ்ட் பண்ணும், பிரைம் மினிஸ்டருக்கு அசிஸ்ட் பண்ணும், எல்லா வகையிலையும் அசிஸ்ட் பண்ணக்கூடியது பிஎம்ஓ. இது வந்து இந்த அமைச்சரவை செயலகம் அப்படின்றது பிரதமருடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது. இதோட நிர்வாகத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை செயலாளர்னு சொல்லுவாங்க. அமைச்சரவை செயலகத்துடைய நிர்வாகத் தலைவர் அமைச்சரவை செயலாளர், கேபினட் செக்ரட்டரின்னு சொல்லப்படக்கூடியவர். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்திய குடிமை பணி அதிகாரிகளுடைய தலைவர்னு சொல்லலாம். யாரை? இந்த அமைச்சரவை செயலாளர். 1961ஆம் ஆண்டு இந்திய அரசு அலுவல்கள் ஒதுக்கீடு விதிகளின்படி இவங்களுக்கு ஒரு சில முக்கியமான வேலைகளை வந்து அலோகேட் பண்ணியிருக்கும். அந்த சட்டம் வந்து அலோகேட் பண்ணியிருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சகங்களுக்கு இடையில் ஏதாவது கருத்து வேறுபாடு வருதுன்னு வைங்களேன், ஒரு மினிஸ்ட்ரிக்கு இன்னொரு மினிஸ்ட்ரிக்கு நடுவில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது அப்படின்னா அதை தீர்த்து வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறது அப்படின்றது இவங்களுடைய டியூட்டிஸ் தான். அதே மாதிரி மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக குழு நிலைக்குழு அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் இல்லாமல் ஒருமித்த கருத்தை உருவாக்கக்கூடியதும் இவங்களுடைய வேலை தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்குன்னு வைங்களேன். அப்போ நிர்வாகத்தை மேலாண்மை செய்யக்கூடியதும் யார்? இவங்க தான். யார்? இந்த அமைச்சரவை செயலகம் தான். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, எல்லா அமைச்சகங்களையும் ஒன்றா சேர்த்து வேலை செய்ய வைப்பாங்க இந்த அமைச்சரவை செயலகம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு சந்திராயன் திட்டத்தை எடுத்துப்போமே. இப்போ சந்திராயன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட்டோட வேலை இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மத்திய தலைமைச் செயலகம் பார்த்துருப்போம், அமைச்சரவை செயலகம் பார்த்துருப்போம். இந்த சந்திராயன் திட்டத்தை பேஸ் பண்ணி இந்த 2 செயலகமும் எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ அந்த சந்திராயன் திட்டத்தில் இப்போ மத்திய செயலகத்தோட வேலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த துறைக்கு தேவையான நிதி எவ்வளவு, அதுக்கு என்ன சட்டம் தேவை அப்படின்ட்டு இந்த பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது யார்? இந்த தலைமைச் செயலகம். அதுதான் அவங்களுடைய ரோல். அமைச்சரவை செயலகம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் வெற்றி பெறுவதற்கான துறைகள் எது தேவை, பாதுகாப்புத்துறை வேணும், தகவல் தொழில்நுட்பத்துறை, நிதித்துறை, இது எல்லாமே இருக்கும். இந்த 3 மினிஸ்ட்ரியும் வந்து அதுக்குள்ளே இன்வால்வ். எது? இந்த சந்திராயன் திட்டத்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா அது பாதுகாப்புத்துறை சம்மந்தப்பட்டது, தகவல் தொழில்நுட்பத்துறை சம்மந்தப்பட்டது, நிதி வேணும் இல்லையா, சந்திராயன் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நிதி வேணும். அப்போ 3 மினிஸ்ட்ரி அதில் வருது. அப்போ இந்த எல்லா அமைச்சகத்தையும் ஒன்றா உட்கார வச்சு பிரதமர் தலைமையில் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி அது சம்பந்தமான முடிவுகளை எடுக்க வைக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவை செயலகம் தான். அப்போ ஒரே விஷயத்தில் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுமே, இந்த தலைமைச் செயலகமாகட்டும் அமைச்சரவை செயலகமாகட்டும், ரெண்டுமே வந்து இன்வால்வ் ஆகும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நிர்வாகம் அப்படின்றது ஒரு செயின் லிங்க் மாதிரி வந்து வேலை செய்யணுங்களேன்.
அடுத்து பாருங்க, அமைச்சரவை செயலகத்தின் அமைப்பு முறை. நம்ம ஏற்கனவே அமைச்சரவை செயலகத்தோட பணிகளை வந்து பார்த்துருப்போம். இப்போ அதுக்கு உள்ளுக்குள்ள எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். அமைச்சரவை செயலகத்தில் முக்கியமான 3 பிரிவுகள் இருக்கு. என்னென்ன பிரிவுன்னு பார்த்தோம் அப்படின்னா, குடிமை பிரிவு, இராணுவ பிரிவு, நுண்ணறிவு பிரிவு, சிவில், மிலிட்ரி, இன்டெலிஜென்ஸ். இதில் இந்த குடிமை பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஏன்னா அப்படின்னா மக்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடியது இந்த குடிமை பிரிவு. மத்திய அமைச்சரவைக்கு தேவையான ஆலோசனையும் உதவியும் இந்த பிரிவு தான் கொடுக்கும். இராணுவ பிரிவு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு மற்றும் இராணுவ சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது அமைச்சரவையின் இராணுவ குழுவுக்கு தேவையான செயலக உதவிகளை கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ பிரிவு தான். ஓகேங்களா. நுண்ணறிவு பிரிவு எடுத்துக்கிட்டோம்னா அமைச்சரவையுடைய கூட்டு புலனாய்வு குழு சார்ந்த விஷயங்களை கவனிக்கக்கூடியது இந்த நுண்ணறிவு பிரிவு. இது தவிர வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான சில அமைப்புகளும் இதோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம நாட்டோட உளவு ரா இருக்கு இல்லையா, ரா. அப்புறம் அந்த விஐபிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த எஸ்பிஜி, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த காப்பான் படத்திலலாம் பார்த்துருப்பீங்களா, சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிஜியாக தான் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை செயலகத்துக்கு கீழே தான் வருது இந்த விஷயங்கள் எல்லாமே. அமைச்சரவை செயலாளர். இப்போ இந்தியாவின் அமைச்சரவை செயலாளர் அப்படின்ற அந்த அலுவலக பதவி வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1950 உருவாக்கப்பட்டது. அமைச்சரவை செயலாளர் அப்படின்றது பதவி 1950 உருவாக்கப்பட்டது. அப்போ அதில் அந்த 1950 உருவாக்கப்பட்ட இந்த பதவியை வந்து முதல் வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர் பிள்ளை. இந்தியாவுடைய முதல் அமைச்சரவை செயலாளர் என்ஆர் பிள்ளை அவர்கள். அமைச்சரவை செயலகத்தோட தலைவர் யாரு? இவர் தான். அமைச்சரவை செயலகத்துடைய தலைவர் இவர் தான். இவரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்திய குடிமைப்பணி அதிகாரிகளிலேயே மிக உயர்ந்த பதவி இந்த அமைச்சரவை செயலர் அப்படின்ற பதவி தான். அதாவது இப்போ சிவில் சர்வெண்ட்லேயே என்னால் வந்து நான் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருக்கேன், என்னால் அதிகபட்சமாக அடையக்கூடிய பதவி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவை செயலர் அப்படின்ற அமைச்சரவை செயலாளர் அப்படின்ற பதவி தான். அந்த அமைச்சரவை செயலாளர் அப்படின்ற பதவியை முதல் வகித்தவர் யாரு? என்ஆர் பிள்ளை. இது வந்து இந்த அலுவலக பதவி எப்போது உருவாக்கப்பட்டது? 1950 உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த பதவியை முதல்ல வகிச்சார் இல்லையா என்ஆர் பிள்ளை, அவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையானவர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பிஎம்ஓ, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ன்ற பேர் வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து இருந்துச்சு. 1950 இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 1977 தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்ட்டு பேர் மாற்றம் செய்யப்பட்டது. அதற்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிரதமர் செயலகம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. யாருடைய பீரியடில் வந்து மாற்றாங்கன்னா மொராஜி தேசாய் பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பெயர் அப்படின்றது பிரதமர் அலுவலகம் அப்படின்ட்டு மாற்றுறாரு. எப்போ? 1977. இதோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு தேவையான அனைத்து செயலக ரீதியான வந்து உதவிகளை செய்யக்கூடியது தான் இந்த பிஎம்ஓ ஆஃபீஸ். இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமருடைய முதன்மை செயலர்னு அழைக்கப்படுறவர். ஓகேவா. பிஎம்ஓ ஆஃபீஸுடைய தலைவர் யாரு? பிரதமரின் முதன்மை செயலர். இப்போ லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஊழல் எதிர்ப்பு பிரிவும் சரி, பொதுமக்கள் குறைகள் கேட்கக்கூடிய அந்த பொதுமக்கள் குறைகேட்டல் பிரிவும் சரி, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஓ ஆஃபீஸில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு தலைவர் வராருன்னு வைங்களேன். இப்போ ரஷ்யா அதிபர் வந்து புட்டின் வராருன்னு வச்சுங்களேன், இந்தியாவுக்கு வராருன்னு வைப்போம். இப்போ அவரை வரவேற்கிறதுல என்னென்ன பிரிவு வந்து வேலை செய்யுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவர் வரவேற்கிறதுலேருந்து பாதுகாப்பு வரைக்கும் ஏற்பாடு பண்ணுறதுல அந்த அமைச்சரவை செயலகத்துடைய குடிமை பிரிவு, இராணுவ பிரிவு நம்ம பார்த்தோம் இல்லையா. குடிமை பிரிவு, இராணுவ பிரிவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணறிவு பிரிவுன்னு பார்த்தோம் இல்லையா. சாரி. இப்போ அந்த 3 பிரிவில் குடிமை பிரிவும் இராணுவ பிரிவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரவேற்கிறதுலையும் இந்த பாதுகாப்பு கொடுக்கறதுலையும் வந்து இன்வால்வ் ஆகக்கூடியது. அமைச்சரவை செயலகத்துடைய இந்த 2 பிரிவுகள் இதில் இன்வால்வ் ஆகும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரதமர் வந்து புட்டின் அவர் கூட பேசணும் இல்லையா. அப்போ அந்த பேசக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் ஏதோ போடுறாங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாமே ரெடி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்ஓ, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் வந்து அந்த வேலையை செய்வாங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எல்லா அதிகாரிகளுக்கு, எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் உத்தரவு போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை செயலாளர் தான். இவர் தான் வந்து ஒரு பாலமாக இருந்து இந்த விஷயத்தை எல்லாமே செய்யக்கூடியது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம் எடுத்திங்கன்னா எல்லா நிர்வாக பிரிவுகளும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு செயல்படும்.
மத்திய அரசு உயர்மட்ட நிர்வாக அமைப்பு, மத்திய அரசு அளவில் வந்து உயர்மட்ட நிர்வாக அமைப்புகள் என்னென்னன்றது பார்ப்போம். இந்த கிரீன் பாக்ஸ் பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மிக முக்கியமான உயர்மட்ட நிர்வாக அமைப்புகளுடைய அந்த பட்டியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து கேள்விகள் எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம்னா, இதில் வந்து எது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு, இல்லைன்னா எது சட்டப்பூர்வமான அமைப்பு, இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன அமைப்புகள் உயர்மட்ட நிர்வாக அமைப்பு இருக்குன்றது பார்த்துக்கலாம். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டுடைய நிர்வாகத்துடைய உச்சம், இவங்க 2 பேரும். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை செயலகம், இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். தேர்தல் ஆணையம், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2மே வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமான அரசியலமைப்பு அமைப்பு, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ஒரு அட்டானமஸ் பாடி தான், தன்னிச்சையான ஒரு அமைப்பு தான். யாரும் வந்து யாருடைய கண்ட்ரோல்லையும் அவங்க கிடையாது. சிஏஜி, இந்தியாவுடைய வரவு செலவுகளை தணிக்கை செய்யும் அதிகாரி, ஆர்டிகல் 148. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக், இது வந்து திட்டக்குழுவுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது தான் நிதி ஆயோக். தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மகளிர் ஆணையம், பழங்குடி மக்கள் ஆணையம், இதெல்லாமே வந்து குறிப்பிட்ட பிரிவினோட நலனை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள். அதுக்கப்புறம் நிதி ஆணையம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 16வது நிதி ஆணையம் செயல்பாட்டில் இருக்குது, ஓகேங்களா. 15 புக்கில் கொடுத்துருக்காங்க, 16வது நிதி ஆணையம் செயல்பாட்டில் இருக்குது. அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது பணியாளர் நிர்வாகம். பணியாளர் நிர்வாகம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு இயந்திரம் சரியாக ஓடணும்னு வைங்களேன், அதுக்கான தகுதியான ஆட்கள் வேணும், ஓகேவா. கண்டிப்பாக தகுதி இல்லாத ஆட்கள் வச்சு அரசு இயந்திரத்தை நம்ம செயல்படும். ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனியாக இருக்குது, கம்பெனிக்கு வேணுன்ற ஆள்களை கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ண இது பண்ணோம்னா தான் கம்பெனி நல்லபடியாக போகும். ஏப்பா சாப்பையா வந்து வேலையே செய்யாமல் உட்காந்து 12 மணி நேரம் தூக்கிட்டு போகிறானோ, தூக்கி கம்பெனியில் போட்டோம்னு வைங்க, என்ன ஆகும், கம்பெனி திவாலாயிடும், ஓனரு தலையில் தொண்டை போட்டு போக வேண்டியதான். இதே விஷயந்தான் இங்கே அரசுலையும் இருக்கும், ஓகேங்களா. ஒரு அரசு இயந்திரம் சரியாக வந்து போகணும் அப்படின்னா அதற்கு தகுதியான ஆட்களை கொண்டு வரணும், அந்த நிர்வாக பதவிகளுக்கு கொண்டு வரணும். அப்போ ஒரு அரசு நிறுவனத்துக்கு தேவையான தகுதியுள்ள பணியாளர்களை தேர்ந்தெடுத்து வழங்கக்கூடிய பணி வந்து யாருடைய பணி, இந்த பணியாளர் நிர்வாகத்துடைய பணி தான். சுருக்கமாக சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், சரியான வேலைக்கு சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ட்டு. இதோடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிற பணியாளர்களை வச்சு வேலையை துரிதப்படுத்துறது, ஓகேங்களா. ஸோ இருக்கக்கூடிய மனித வளத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது, மேன் பவரை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். மேலதிகாரிக்கும் கீழ் பணியாளர்களுக்கு இருக்க மேலே கீழே அந்த இது இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மியூச்சுவலாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி வைக்கிறது, பணியாளர்களுடைய தனிப்பட்ட திறமையை வளர்க்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசு விதிகளின்படி இடஒதுக்கீடு மற்றும் சட்டங்களை முறையாக பின்பற்ற வைப்பது, சமூக மற்றும் சட்ட கடமைகளை செய்ய வைக்கிறது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணியாளர் நிர்வாகத்துடைய நோக்கங்கள். இவங்களுடைய பணிகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேலைக்கு எத்தனை பேர் தேவைன்னு முடிவு பண்ணுறது. இப்போ நம்ம போஸ்டிங் வேக்கன்சிலாம் பார்க்குறோம் இல்லையா, அப்போ எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எவ்வளோ பேர் தேவை அப்படின்றத டிசைட் பண்ணால் தான் இத்தனை வேக்கன்சி வேணும்ன்ட்டு அவங்க சொல்ல முடியும். அப்போ எத்தனை பேர் வந்து தேவை அப்படின்னு முடிவு பண்ணுறது, மனித வளத்தை திட்டமிடுதல். அதுக்கப்புறம் பணி அமர்த்தல், அதுக்கு தான் வந்து இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா, எக்ஸாம் வச்சு அதற்கான ஆட்களை எடுக்கிறது. இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இதெல்லாமே இருக்குது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயிற்சி அளித்தல், வேலைக்கு சேர்ந்த பிறகு அவங்களுக்கு உண்டான பயிற்சியை கொடுக்கறது. இல்லைன்னா தெரியாது இல்லையா, யாருமே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் உள்ளே போகிறதில்ல. போகிறவங்களுக்கு அந்த வேலையை பற்றி என்ன அப்படின்ற பயிற்சி, அந்த துறை சார்ந்த பயிற்சி கொடுக்கப்படும். பதவி நல்லா வந்து வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்த நிலைக்கு அவங்கள ப்ரொமோட் பண்ணுறது. ஊதிய கட்டமைப்பு, அவங்களுக்கான சம்பளம் மற்றும் சலுகைகளை முடிவு செய்கிறது. பணியாளர் நலம், அவங்க வந்து அவங்களுடைய அந்த ஓய்வு கால இது இருக்கு இல்லைங்களா, அதுக்கான பலன்கள் அவங்களுக்கு உண்டான விஷயங்களை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணியாளர் நிர்வாகத்துடைய பணிகள். குடிமை பணிகள், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த குடிமை பணிகளுடைய தன்மைகள், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அரசாங்கம் மாறுச்சுனாலும் அதிகாரிகள் மாற மாட்டாங்க. ஏன்னா அரசாங்கம் அப்படின்றது அவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்றது 5 வருஷம் தான். அதுக்கப்புறம் வந்து அவங்க திருப்பி வரலாம், வராமே போகலாம். இப்போ புதிய அரசாங்கம் அப்படின்றது மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கம் மாறலாம், ஆனால் அதிகாரிகள் மாறுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கான வயசு அப்படின்றது 62, 65 வயசு வரைக்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிகாரிகள் மாற மாட்டாங்க. அதனால தான் வந்து
அதிகாரிகளை வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர நிர்வாகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நிர்வாகத்துக்கு அந்த அந்த யார் வந்து அந்த விஷயத்தை வந்து மேலே இருந்து ஹேண்டில் பண்ணுறாங்களோ, யார் ஆர்டர் போடுறாங்களோ, ஆர்டர் போடுறவங்க மாறலாம். ஆனால் அது செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் மாற மாட்டாங்க. ஒன்ஸ் போனாங்கன்னா அவங்களுடைய அந்த பதவிக்காலம் வரைக்கும் இருப்பாங்க. நம்பகமான பணியாளர் நியமனம். வேலைக்கு ஆள் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களுக்கோ இல்லை வேண்டியவங்களுக்கோ சாதகமாக இல்லாமல் திறமையின் அடிப்படையில் மட்டும் ஆட்களை எடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் இல்லாமல் அந்த விஷயங்கள் செயல்படும். ஓகேங்களா? ஸோ என் சொந்தக்காரன் எனக்கு தெரிஞ்சவன்ட்டு நான் அவன்கிட்ட காசை வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னீங்களா, அது நல்லா இருக்காது. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல ஊழல் அப்படின்றது மலிஞ்சு போயிடும். கொள்கை உருவாக்கத்தில் தொடர்ச்சி. இப்போ அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறலாம். ஆனால் அதிகாரிகள் 62, 65. இப்போ ஸ்டேட் அப்படின்னா 62, சென்ட்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும் இருக்குது. அப்போ அவங்க அந்த வயசு வரைக்கும் வேலையில் இருப்பாங்க. அதனால் இந்த பழைய திட்டங்கள் என்னாச்சு, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து செயல்படுத்திட்டு போக முடியுது. இல்லை அப்படின்னா இந்த அரசாங்கம் முடிஞ்சுன்னா முடிஞ்சுது, அப்போ எல்லா விஷயமும் அப்படியே அந்த இடத்துல தொங்குற மாதிரி ஆயிரும். பாகுபாடற்ற சேவை. இப்போ அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் ஓட்டுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் நம்மளை வந்து கவர்ணும், மக்களை வந்து வந்து கவர்ச்சியான விஷயங்களை காட்டி, இந்த ஆசை வார்த்தைகளை காட்டி, அவன் இந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் முக்கால்வாசி 90% நடந்திருக்காது. ஆனால் வந்து தேர்தல் அறிக்கைன்னு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மானாவரியாக கொடுப்பாங்க. அதை பார்த்தோம்னா நம்ம ஆளுங்க ஆஹா ஓஹோ செம ஆட்சி வந்துச்சுன்னா நம்ம வந்து உச்சத்தலைவாக உட்காருவோன்னு நம்பி ஓட்டு போட்டு ஏமாந்து போகிறது தான் மிச்சம். அப்போ அரசியல்வாதிகளோட அவங்களுடைய சிந்தனையே எப்படி இருக்கும், நம்ம ஆட்சிக்கு வரணும், சுருட்டி பாக்கெட்டில் போட்டு போகணும், இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். அப்போ அவங்களுடைய எண்ணம் அப்படின்றது இப்போ இந்த குறுகிய கால நலனில் மட்டும்தான் அவங்க கவனம் செலுத்துவாங்க. ஆனால் இந்த குடிமை பணியாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, சிவில் சர்வீஸ் எழுதி வரக்கூடிய அந்த அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகத்துடைய நீண்ட கால வளர்ச்சியை வந்து அதை சிந்தனை பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு தான் வந்து அதை செயல்படுத்துவாங்க. தேசிய ஒருமைப்பாடு. இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான பொது நிர்வாகம் நடக்கிறதுக்கு இந்த நிரந்தர குடிமை பணி அப்படின்றது ஒரு பாலமாக இருக்குதுன்னு சொல்லலாம். தொழில்முறை அறநெறி. இப்போ நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை ஒரு தொழிலாக மாறி அதுக்கான அறநெறிகளை அதிகாரிகள் கடைபிடிப்பாங்க. ஏன்னா தொடர்ந்து அதையே வந்து செய்கிறாங்கன்னு வைங்களேன், நமக்கே வந்து அது தெரியும் இல்லையா, பிஸ்னஸ் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த செய்யக்கூடிய வேலைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகாரிகள் அதை கடைபிடிப்பாங்க. அரசியல்வாதிகள் கடைபிடிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அனைத்து இந்திய பணிகள், மத்திய பணிகள், அதுக்கப்புறம் மாநில பணிகள், இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இந்த பாடத்திலேயே ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி தான். ஏன்னா இந்திய நிர்வாகத்தோட ஒரு பெரிய பலமாக இருக்கக்கூடியது இந்த அனைத்து இந்திய பணிகள் தான். ஆல் இண்டியா சர்வீஸ்னு சொல்லப்படக்கூடிய இந்த அனைத்து இந்திய பணிகள் தான். ஆர்டிகல் 312. இந்த அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனைத்து இந்திய பணி ஐஏஎஸ் ஆகட்டும், ஐபிஎஸ் ஆகட்டும், ஐஎஃப்எஸ் ஆகட்டும், இவங்களாம் யாரால் நியமிக்கப்படுவாங்கன்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசால் நியமிக்கப்படுவாங்க. அதற்கான தேர்வுகள் யூபிஎஸ்சி நடத்தும். ஸோ அவங்க யாரால் நியமிக்கப்படுவாங்க, மத்திய அரசால் நியமிக்கப்படுவாங்க. ஆனால் அவங்க மாநில அரசுக்கு தான் பொதுவான ஒரு பணியாளர்களாக வேலை செய்வாங்க. ஏன்னா அவங்க மத்தியிலேயே இருக்கிறது இல்லை. இப்போ கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காருன்னா அவர் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி தான் செலக்ட் ஆகி வந்திருப்பார். ஆனால் அவர் யாருக்கு வேலை செய்கிறாரு, இந்த மாநிலம் சார்ந்த ஒரு மாவட்டத்தில் தான் வேலை செஞ்சிட்ருப்பார். அப்போ கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா, கண்ட்ரோல் வந்து 2 பேருமே இது பண்ணுவாங்க. இப்போ மாநில அரசும் சரி மத்திய அரசும் வச்சுருப்பாங்க. பட் அவரை பதவி நீக்கம் செய்கிறது, ஒரு ஒழுங்குமுறை விஷயத்தில் வந்து ஒரு பதவி நீக்கம் செய்கிறது அப்படின்னா அதோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும், மத்திய அரசுகிட்ட தான் இருக்கும். மாநில அரசுக்கிட்ட அந்த கண்ட்ரோல் அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி அவரை வந்து எப்போ வேணால் வந்து மத்திய அரசு பணிக்கு அவரை மாற்றலாம். ஓகேங்களா? மாநில அரசு பணியில் இருந்தாலும் அவரை மத்திய அரசு பணிக்கு எப்போ வேணால் மாற்ற முடியும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட எந்த மாநிலத்துக்கு போனாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்க, டக்குன்னு வந்து தூக்கிட்டு கொண்டு போய் பீகாரில் போடுறான்னு வைங்க, அவருடைய சம்பளம் மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறாது. அவருக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும், ஊதியம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும், சலுகை சார்ந்த எந்த ஒரு விஷயமும் மாறாது. அவர் எந்த ஊரில் இருந்தாலும் அவருடைய சேலரி, அவருக்கு கொடுக்கக்கூடிய சலுகை எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 3 அனைத்து இந்திய பணிகள் தான் இருக்குது. ஒன்று ஐஏஎஸ், அது இந்திய ஆட்சி பணின்னு சொல்லப்படக்கூடிய ஐஏஎஸ், இந்திய காவல் பணின்னு சொல்லப்படக்கூடிய ஐபிஎஸ்,
இந்திய வனப்பணின்னு சொல்லப்படக்கூடிய ஐஎஃப்எஸ். இந்த 3 தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1951 அனைத்து இந்திய பணிகள் சட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்க்கான அந்த விதிமுறைகள் அப்படின்றத மத்திய அரசு உருவாக்குச்சு. ஏன் வந்து மாநில அரசால் வந்து அவங்கள வந்து தூக்க முடியல, பதவி நீக்கம் செய்ய முடியல அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவங்களுடைய ஹோல்டு வந்து மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் சம்பளம் கொடுக்குறது யார்? மாநில அரசு தான் கொடுக்குது. அப்போ ஏன் ஹோல்டை வந்து மாநில அரசுகிட்ட கொடுக்காம மத்திய அரசுகிட்ட கொடுக்குறாங்கன்னா, அவங்க வந்து அந்த வேலையை உண்மையாக செய்யணும் அப்படின்னா அவங்க மேலே எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்கக்கூடாது. நீ இதை செய்யலைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இல்லைன்னா தான் அவங்க உண்மையாக நேர்மையாக அந்த வேலையை செய்ய முடியும். இப்போ மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்குதுன்னு வைங்களேன், அங்கே முதலமைச்சரோ இல்லை அவங்க சார்ந்த அமைச்சர்களோ யார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர், கலெக்டர் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது கிரியேட் ஆகிடும். ஸோ அதனால தான் அவங்க வந்து அந்த அதிகாரிகள் பயம் இல்லாமல், அரசியல் அழுத்தம் இல்லாமல் நேர்மையாக வேலை செய்யணுன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அது வந்து மத்திய அரசு கண்ட்ரோலில் அதை வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் இப்போ வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் நம்ம பார்த்துருப்போம். இப்போ எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை தாண்டி வந்து அதிகாரிகள் அவங்க, ஓகேங்களா, மேல் அதிகாரிகள் அவங்க கீழே வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து அதிகாரிகள் வேணும் இல்லையா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பணியாளர்களை யாரை செலக்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி செலக்ட் பண்ணும். ஓகேங்களா, எஸ்எஸ்சி செலக்ட் பண்ணுது, இப்போ டிஎன்பிசி செலக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க அந்த கிரேட் 1 டாப் டயரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதற்கு கீழே அந்த வேலைகள் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கணும். அதற்கான தேர்வு நடத்துறது தான் இந்த எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாமே. இந்த மத்திய பணிகள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பாதுகாப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸு, போஸ்ட் ஆஃபீஸு, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கண்ட்ரோல்லையே இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய துறைகள் இது கிடையாது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாநில பணிகள் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமுமே தனக்கென தனியான துறைகளை வச்சுருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் ஆகட்டும், விஓ ஆகட்டும், பிடிஓ ஆகட்டும், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போஸ்டிங்னு வச்சுக்கோங்களேன். அனைத்து இந்திய பணிகள் நியமன முறைகள். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த அதிகாரிகளை எந்தெந்த முறையில் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ 2 வழிமுறைகள் தான் அவங்கள சூஸ் பண்ணுறது. ஒன்று நேரடி நியமனம், இன்னொன்று பதவி உயர்வு. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இப்போ ஒருத்தர் ஐஏஎஸ் அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் 2 வழியில் செலக்ட் பண்ணலாம். ஒன்று அவர் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி வரலாம். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இப்போ குரூப் 1ல் வந்து வேலை வாங்கியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு பதவி உயர்வு அடிப்படையில் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு, அதை நான் என்னென்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ பதவி உயர்வு அடிப்படையில் அவங்கள வந்து ஐஏஎஸ்ஸாக மாற்றுறது. ஸோ இந்த 2 வழி இருக்குது. இப்போ இந்த நேரடி நியமனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ஜென்ரலாக முயற்சி பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமில் எழுதி அந்த தகுதியான அந்த கேட்கக்கூடிய அந்த கட் ஆஃபுக்குள்ளே நம்ம போய் நேரடியாக வந்து தேர்வாகி அந்த இன்டர்வியூலாம் முடித்து நம்ம போய் அந்த ஐஏஎஸ் அப்படின்ற இடத்துல போய் உட்காரக்கூடியது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவி உயர்வு, இதை ப்ரொமோஷன் சொல்லப்படக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து மாநில அரசு துறைகளில் அதிகாரிகளாக இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அனுபவம் மற்றும் திறமையின் அடிப்படையில் அனைத்து இந்திய பணிகளுக்கு ஹையர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னேன் இல்லையா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் எழுதி மாவட்ட எது சொல்லலாம் இப்போ 2024 ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 அந்த ஜனவரி 2024க்கு வந்து பார்த்திங்கன்னா காலியான பதவிகள் அடிப்படையில் வந்து தமிழகத்திலேருந்து அப்துல் ரசிக், அதே மாதிரி நல்ல சிவன், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் அப்படின்ற அந்தஸ்து வந்து வழங்குவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான அரசாணையும் வந்து மத்திய அரசு தமிழக அரசுக்கு அனுப்பி வச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் 1 கேடரில் இருந்தவங்க தான். பட் அவங்களுக்கு ப்ரொமோஷன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் அப்படின்ற அந்த கேடருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் குரூப் 1 எக்ஸாம் எழுதி
இருக்கவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சீனியாரிட்டி பேஸ் பண்ணி அந்த ஐஏஎஸ் பதவி அப்படின்றது கொடுப்பாங்க. இதை வந்து அவங்கள எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கன்ஃபர்டு ஐஏஎஸ், டைரக்ட் ஐஏஎஸ் கிடையாது, கன்ஃபர்டு ஐஏஎஸ் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. மத்திய பணிகள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்குன்னு சில தனிப்பட்ட துறைகள் இருக்கும்ல, அதில் வேலை செய்கிறவங்க தான் இந்த அதிகாரிகள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருப்பாங்க. அனைத்து இந்திய பணிகள் மாதிரி வந்து மாநில அரசுக்கு இவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அனைத்து இந்திய பணிகள் எழுதி வரக்கூடிய இந்த ஐஏஎஸ் ஆகட்டும் ஐபிஎஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநில பணிகளில் தான் இருப்பாங்க. இதில் முக்கியமான துறை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு, வருமான வரி, இந்த போஸ்ட் ஆஃபீஸ், இது அதுக்கப்புறம் ரயில்வேஸ், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோம். அவர் வந்து தமிழ்நாட்டில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட அதிகாரி தான், அவர் மாநில அரசாங்கத்தோட அதிகாரி கிடையாது. ஆனால் இப்போ ஐஏஎஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கு தான் வந்து அவங்க இதாக இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க மேலே கண்ட்ரோல் வந்து மத்திய அரசு வச்சுருக்கும். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அவருக்கு சம்பளம் கொடுக்கறதும் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே மத்திய அரசு தான். ஆனால் ஐஏஎஸ்க்கு யார் சம்பளம் கொடுப்பான்? மாநில அரசு தான் சம்பளம் கொடுக்கும். அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால மாநில அரசு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். பதவி நீக்கம் செய்கிறது தான் வந்து மத்திய அரசு. ஆனால் மத்திய அரசு எப்போ வேணால் வந்து அவர் மத்திய அரசு பணிக்கு வாங்க அப்படின்ட்டு ஒரு ஐஏஎஸ்ஸை கூப்பிட்டுக்க முடியும். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதாகட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதாகட்டும் எல்லாமே மத்திய அரசு தான் செய்யும். மாநில அரசுக்கு இங்கே எந்த ஒரு அதிகாரமுமே கிடையாது. மாநில பணிகள் பார்த்தோம்னா இப்போ ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் அவங்க மாநிலத்துக்கான நிர்வாகத்தை செய்ய சில அதிகாரிகளை வந்து தேர்வு செஞ்சுருப்பாங்க. இவங்களால யார் வந்து முழுக்க முழுக்க கட்டுப்பாடு வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநில அரசு தான் வந்து முழுக்க முழுக்க அவங்கள கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி மூலமாக குரூப் 1 குரூப் 2 இப்போ குரூப் 4ல் வந்து அதிகாரிகள் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து மாநில அரசு பணியாளர்கள். இப்போ வந்து இவங்க வந்து மாநில அரசு கொடுக்கக்கூடிய அந்த துறைகளில் தான் இப்போ வருவாய்த்துறை ஆகட்டும், உள்ளாட்சித்துறை, இந்த மாதிரி எல்லா இதுலேயும் வந்து வேலை பார்க்கக்கூடியவங்க யார் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து போனவங்க. அந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதி, 2 எழுதி, குரூப் 4 எழுதி இவங்க தான் அதில் போயிருப்பாங்க. இவங்களுடைய இது வந்து யார்கிட்ட இருக்கும்? கண்ட்ரோல் வந்து மாநில அரசு தான் வச்சுருக்கும். இதில் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எந்த வேலையும் கிடையாது. இந்திய ஆட்சிப்பணி ஐஏஎஸ் இந்திய நிர்வாகத்துறை முதுகெலும்பாக கருதப்படுறது தான் வந்து இந்த ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்ற அந்த பதவி. இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளுடைய கூட்டு கட்டுப்பாட்டில் தான் வந்து இவங்க இருக்காங்கன்னாலும் மத்திய அரசு தான் இவங்களை தேர்வு செய்யுது அப்படின்னாலும் மாநில அரசுக்கிட்ட தான் இவங்க வேலை பார்க்குறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அவங்க மாநில அரசுக்கிட்ட தான் வேலை பார்ப்பாங்க. இவங்களுக்கான மாத சம்பளமாகட்டும் ஓய்வூதியமாகட்டும் இது எல்லாமே அவங்க பணியாற்றக்கூடிய அந்த மாநில அரசு தான் வந்து கொடுக்கும். அவங்க மேலே ஏதாவது புகார் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுகிட்ட இருக்கும். அது கூட எப்படி எடுப்பாங்கன்னா யூபிஎஸ்சி இருக்கு இல்லைங்க, அந்த தேர்வாணையத்துடைய ஆலோசனையின் பேரில் தான் அந்த முடிவு எடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க இல்லைங்களா, அவருடைய பணிக்காலத்தில் 3 to 5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு பணிக்கு அவர் மாற்றப்படலாம். ஓகேங்களா? 3 to 5 வருஷம் மாற்றப்படலாம். கன்ஃபார்ம் அட்லீஸ்ட் அவருடைய லைஃப்பில் ஒரு டைமாவது வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு பணிக்கு மாற்றுவாங்க. மேக்ஸிமம் எத்தனை டைம் வேணால் மாற்றலாம், அட்லீஸ்ட் ஒரு டைமாவது மாற்றுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஐஏஎஸ் பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்து ஐபிஎஸ் பற்றி பார்ப்போம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர காலம், நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎஸ் அப்படின்ற விஷயம் இருந்துச்சு. ஓகேங்களா? அது என்ன பேரில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியல் போலீஸ் அப்படின்ற பேரில் இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்தந்த மாநிலங்களில் தான் பணியாற்றுவாங்க. ஏன்னா மத்திய அரசில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை சார்ந்த பணிகள் அப்படின்றது ரொம்பவே குறைவு தான். இவங்களுடைய ஊதியம் அப்படின்றது ஐஏஎஸ்க்கு கீழே தான் இருக்கும். அந்த கேடருக்கு கீழே தான் ஐபிஎஸ் இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ் உடைய சேலரி அப்படின்றது இருக்கும். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர்த்தோட சேலரி கீழே தான் அவங்க இருப்பாங்க. இவங்களும் வந்து எப்படி ஐஏஎஸ் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி இதாகிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி தான் வந்து கிளியர் பண்ணுவாங்க. முதல்ல வந்து 5 மாதம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை பயிற்சி வந்து இவங்களுக்கு கிடைக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் பயிற்சி நிலையத்துக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணி அங்கே வந்து அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுப்பாங்க. யாருக்கு? ஐபிஎஸ் செலக்ட் ஆகிறவங்களுக்கு, எக்ஸாமில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு. இவங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குற்ற உளவியல், குற்றங்களை கண்டுபிடித்தல், ஊழல் தடுப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை போன்ற துறைகளில் தீவிர பயிற்சி இவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் உதவி காவல் கண்காணிப்பாளர் ஏஎஸ்பி அப்படின்ற பதவிக்கு வந்து பணி வந்து அமர்த்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய காவல் பணி என்பது முழு இந்தியாவுக்குமான ஒரு சேவை. அதனால் அவர்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் செயல்படுவார்கள். ஆனால் வேலை செய்யும் போது மாநிலங்களில் உள்ள பதவிகள் தான் பணியமர்த்தப்படுவார்கள். இந்த ஐபிஎஸ் உடைய இதை வந்து ஃபுல்லாக யார் வந்து கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சகம் தான் இந்த ஐபிஎஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடியது உள்துறை அமைச்சகம் தான். ஓகேங்களா? ஹோம் மினிஸ்ட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. அடுத்தது இந்திய வனப்பணி, ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். கடைசியாக வர்றது இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்றது முன்னாடி இருந்துச்சு. அப்போ இந்த ஐஎஃப்எஸ் அப்படின்றது சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1963 ஒரு நாடாளுமன்ற சட்டம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணியை வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஒரு அகில இந்திய பணி தான். ஆனால் இதோட சம்பளம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க 2 பேர்த்தோடய வந்து இவங்க கம்மி தான். இதற்கும் அதே தான், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி தான் இவங்களும் வருவாங்க. மற்ற குடிமை பணிகள் மாதிரி தான் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இதெல்லாமே கிராஸ் பண்ணி தான் இவங்களும் வருவாங்க. இவங்களுக்கு பயிற்சி எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டேராடூனில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி தேசிய வன அகாடமியில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் பயிற்சி வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அந்த பயிற்சியெல்லாம் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து உதவி வன பாதுகாவலராக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வெளியுறவு பணி. நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் மத்திய குடிமை பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவல் 1 அந்த வகுப்பு 1 அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த இதில் வந்து இந்த பணி வந்து உருவாக்கப்பட்டது. மற்ற குடிமை பணிகள் மாதிரியே வந்து இதுக்கும் யூபிஎஸ்சி தான் எக்ஸாம் நடத்தி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவு பணிகளில் வந்து ரொம்ப ஹையஸ்டான ஒரு அந்தஸ்தில் நல்ல ஒரு ஹை சேலரியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த வாய்ப்புன்றது இருக்குங்களா, கிட்டத்தட்ட ஒரு அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம் இந்த வெளியுறவு பணியில் வந்து செலக்ட் ஆகிறவங்கள. ஏன்னா ஒரு நல்ல சேலரி, நல்ல சம்பளம், நல்ல ஒரு ஒரு அந்த என்ன சொல்கிறது படி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கடமை ஒன்று இருக்குது. இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க நம்ம நாட்டுக்குள்ளேயும் வேலை பார்ப்பாங்க, அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதர்களாகவும் வேலை பார்ப்பாங்க, இங்கேயும் வேலை பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்கள வந்து வெளிநாட்டிலையும் எம்பசிஸில் வந்து வேலை பார்க்குறதுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க போகும்போது என்னாங்கன்னா இவங்களை யார் நிர்வகிக்குதுன்னு பார்த்தோம்னா வெளியுறவு அமைச்சகம் தான் வந்து இவங்களை நிர்வகிக்கும். யாரை? இந்த வெளியுறவு பணி செய்யக்கூடிய ஆட்களை யார் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவு அமைச்சகம் தான் ஹேண்டில் பண்ணும். இவங்களுக்கான சம்பளம், சலுகை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதி அமைச்சகத்தோட ஆலோசனையில் வெளியுறவு அமைச்சகம் தான் முடிவு செய்யும். மற்ற எல்லா துறை அதிகாரிகளோடும் வெளியுறவு பணியில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை, படிகள் இதெல்லாமே தான். இப்போ வந்து ஏன் இவங்களுக்கு இவ்வளோ சலுகை தராங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வெளிநாடுகளில் தங்கி வேலை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை செலவை சமாளிக்கணும்ல. இப்போ இந்தியாவில் ஒரு லிவிங் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், இதே அமெரிக்காவில் போய் இருக்காங்க நீங்கள், அங்கே லிவிங் காஸ்ட்டும் இந்தியாவோட லிவிங் காஸ்ட்டும் சேமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அங்கே அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்போ அந்த லிவிங் காஸ்ட்டை மேனேஜ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு சம்பளம் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த விலைவாசிக்கு தகுந்த மாதிரி உள்ளூர் விலைவாசிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சம்பளம் அப்படின்றது கொடுப்பாங்க. இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தங்கி வேலை பார்க்கும்போது அந்த கூடுதல் செலவு வரும் இல்லையா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இங்கே பேர் பண்ணும். இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பிரதிநிதியாக அங்கே இருக்கிறதுனால அங்கே நடக்கக்கூடிய அலுவல் ரீதியான ஏதாவது நிகழ்ச்சி எதாவது நடந்துச்சுனீங்க அதுக்காகிற செலவுடையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கவர்மெண்ட்டு அதை கொடுத்துரும். ஓகேங்களா. இவங்களுடைய பயிற்சி காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா
இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே போஸ்டிங் போட மாட்டாங்க. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே போஸ்டிங் போட மாட்டாங்க. அவங்க 3 வருஷம் வந்து கடினமாக பயிற்சி எடுக்கணும். இந்த மாதிரி போஸ்டிங்க்கு போகிறவங்களுக்கு 3 வருஷம் பயிற்சி அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டு அவங்க இருக்கக்கூடிய நடைமுறை வேலைகளை அவங்க கற்றுக்குப்பாங்க. அந்த இதுக்கு எம்பசிக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ட்ரைனிங் இது எல்லாமே. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறை செயலகத்தில் எப்படி வேலை நடக்குதுன்னு கற்றுக்க ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கேயும் பயிற்சி பெறுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எம்பசி அப்படின்றது, தூதரகம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயே அவங்க போவாங்க. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் இது உருவாவதுக்கு முதல் புள்ளி எங்கே வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1919 மார்ச் 5 தான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அந்த ஃபஸ்ட்டு டாட் அப்படின்றது வச்சுருப்பாங்க. அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு அமைப்பு சீர்திருத்தப்பட்ட ஒரு முக்கியமான நாளாகவும் பார்க்கப்படுது. அப்போதைய அரசு வந்து பார்த்திங்கன்னா அரசு பணிகளுக்கு ஆட்களை எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறையான ஒழுங்குமுறை வேணும் அப்படின்ட்டு நினச்சாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர பணி ஆணையம் வேணும்னு பரிந்துரை செஞ்சுருந்தாங்க. இதன்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 1919ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் ஆர்டிகல் 96C, இப்போ இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் கிடையாது, அப்போ இருந்த இந்திய அரசாங்க சட்டம் 1919 இந்திய அரசாங்க சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 96C வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியாளர் தேர்வாணையத்தை அமைக்க வழிவகை செஞ்சிருந்துச்சு. ஆளுநர்கள் குழு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசு செயலாளர்கள் உருவாக்கக்கூடிய அந்த விதிகளின்படி இந்த நியமனங்கள் நடக்கணும்ட்டு அந்த சட்டம் சொல்லிச்சு. அதோட முடிஞ்சுது 1919 சொன்னாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை செயல்படுத்தக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட், இந்த கருத்து வேறுபாடுன்றது இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நடந்து அது செயல்படவே இல்லை. 1919க்கு அப்புறம் அது எப்போ வந்து அது திருப்பி தூசி தட்டி எடுக்கிறாங்கன்னா லீ ஆணையம் தான் தூசி தட்டி எடுக்குது. எப்போ 1924 சட்டம் வந்துருச்சு. இதோட அமைப்பு எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும்னு ஒரு தெளிவான முடிவே வரல. அந்த கருத்து வேறுபாடு அப்படின்றது தொடர்ந்து இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த லீ ஆணையம் அப்படின்றது அந்த சமயத்தில் தான் வருது. ஸோ அந்த லீ ஆணையத்தை தான் வந்து ராயல் ஆணையம் அப்படின்னும் சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த ஆணையம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அதோடைய அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணிச்சு. 1924 கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லிச்சு அப்படின்னா 1919 சட்டப்படி என்ன வந்து இந்த அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தை அமைக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் சொல்லிச்சோ அதை இம்மீடியட்டாக செயல்படுத்துங்க. ஓகேங்களா, டிலே பண்ணவே வேணாம், உடனே வந்து அந்த ஆணையத்தை உருவாக்குங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆணித்தரமாக வந்து இந்த லீ ஆணையம் தான் சொல்லிச்சு. அதற்கப்புறம் தான் அதற்கான விஷயங்கள் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, அப்போ 1919 அந்த சட்டம் வந்தாலும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அது செயல்படாமலே இருந்துச்சு. அது செயல்படுறதுக்கு காரணமாக இருந்த ஆணையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லீ ஆணையம். லீ ஆணையம்னு சொல்லலாம், ராயல் ஆணையம்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒரு ஏதோ சொல்லணும் அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி அப்படின்ற விஷயத்துக்கே வந்து ஒரு பேஸாக இருக்கக்கூடிய சட்டம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த 1919 இந்திய அரசாங்க சட்டம் தான். அதோடைய ஆர்டிக்கல் எது 96C. லீ ஆணையம் அறிக்கை அளித்த வருஷம் இது 1924. லீ ஆணையத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ராயல் ஆணையம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லீ ஆணையத்துடைய இந்த பரிந்துரையில தான் வந்து பார்த்தீங்கன்னா 1926 அக்டோபர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் அப்படின்ற ஒன்று அமைச்சாங்க. ஓகேங்களா, அறிக்கை கொடுத்தது 1924. இந்த பணியாளர்கள் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது 1926 அக்டோபர் 1. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வாணையம் அப்படின்றது ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஐக்கிய ராஜ்யத்தோட உள்துறை குடிமை பணிகள் உறுப்பினரான சர் ராஸ் பார்க்கர் அப்படின்றவர் தான் இந்த தேர்வாணையத்துடைய முதல் தலைவர். அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்துடைய முதல் தலைவர் யாரு? சர் ராஸ் பார்க்கர் அப்படின்றவர் தான். இவங்க எப்படி வேலை செய்யணுன்ற விதி வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1926 தான் அந்த இது வந்து இப்படி தான் வேலை செய்யணும் அப்படி அந்த கைடன்ஸை வந்து 1926 தான் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அதோட பேர் அப்படின்றது அதை உருமாறிட்டே வந்துச்சுன்னு வைங்களேன். அந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்றது உருமாறிட்டே வந்துச்சு. 1935 வந்து பார்த்தீங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டம் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட்டாட்சி மத்திய பணியாளர் தேர்வாணையம் அப்படின்ற பேரில் 1937 ஏப்ரல் 1 1937 கூட்டாட்சி மத்திய பணியாளர் தேர்வாணையம் அப்படின்ற பேரில் உருவாச்சு. அதற்கப்புறம் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்துச்சு இல்லையா, ஜனவரி 26
1950. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு யூபிஎஸ்சி, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்ட்டு பேர் மாறி இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1935 இந்திய அரசு சட்டத்தின் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் இருந்தது இல்லையா, அதோடைய தலைவர்களும் உறுப்பினர்களும் வந்து பார்த்தீங்கன்னா 1950க்கு அப்புறம் ஆர்டிகல் 378 உட்பிரிவு 1 படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வாணையத்துடைய தலைவர் உறுப்பினர்கள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவர் உறுப்பினர்களாக மாற்றப்பட்டார்கள். யூபிஎஸ்சியுடைய கடமை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இவங்களை பற்றின ஆர்டிகல்ஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 312 அனைத்து இந்திய பணிகள் நம்ம பார்த்துருப்போம். ஆர்டிகல் 315 323 வரைக்கும் அதை பற்றி டீட்டெயில்டாக ரிலேட்டடாகவே இருக்குன்னு வைங்களேன். யூபிஎஸ்சி ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி எல்லா தேர்வாணையத்துக்கும் அது காமனாக பொருந்தக்கூடியது தான். ஆர்டிகல் 315 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரும் 10 உறுப்பினர்களும் இருப்பாங்கன்னு சொல்லும். 316 வந்து எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதவி காலத்தை சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஆர்டிகல் 316 அப்படின்றது அவங்களுடைய பதவி காலத்தை சொல்லக்கூடியது. பதவிக்காலம் அப்படின்றது 6 வருஷம். ஆர்டிகல்லையே நமக்கு தெரியும் 316 பதவிக்காலம் 6 அப்படின்ட்டு. ஓகேவா, நம்ம ரொம்ப சிமிலராக ரொம்ப குயிக்காக வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்க முடியும். 316 பதவிக்காலம் 6. இப்போ 6 ஆண்டுகள் அப்படின்றது அவங்களுடைய பதவிக்காலம். இதே மாநில லெவலில் இருந்தாங்க, மாநில தேர்வாணையத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய வயது வந்து 62 வயது. பதவிக்காலம் அப்படின்றது 6 வருஷம். அவங்களுடைய உச்சபட்ச அந்த பதவி வயது அப்படின்றது 62 வயசு வரைக்கும் தான். எது முன்னாடி வருதோ அதோட அவங்க கிளம்பிட வேண்டியதான். இதுவே வந்து மத்திய அளவுக்கு போனோம் அப்படின்னா அவங்களுடைய இப்போ யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய தேர்வாணையத்துடைய தலைவர்னு வச்சுங்களேன், அவருக்கு அதே 6 வருஷம் தான் பதவிக்காலம். ஆனால் அவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா 65 வயசு வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, கீழே 62, மேலே 65. இவங்களுடைய மெயின் வேலையை வந்து பார்த்திங்கன்னா தகுதியான ஆட்களை தேர்வு செஞ்சு அந்த நிர்வாக இதுக்கு வந்து பதவிகளுக்கு அனுப்புறது தான். எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? தேர்வுகள் நடத்தி, நேர்முக இன்டர்வியூ நடத்தி, இந்த மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணுறது எல்லாமே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ லஞ்சம் எதாவது வாங்கிட்டாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், லஞ்சம் இல்லை, எந்த ஒரு ஒழுங்குமுறை நடவடிக்கையும் அந்த பர்சன் மேலே எடுக்கணும், அந்த பணியாளர் மேலே எடுக்கணும் அப்படின்னா ஒழுங்குமுறை நடவடிக்கை இல்லைனா ஓய்வூதியம் சம்மந்தமான பிரச்சனைகளில் வந்து ஒரு விஷயம் செயல்படுத்தணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அதை செய்வார். ஆனால் அதுக்கு யார் வந்து ஆலோசனை கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சி ஆணையம் தான் வந்து, தேர்வாணையம் தான் வந்து கொடுக்கும். இப்போ எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேலே ஒரு பெரிய ஊழல் புகார் வருதுன்னு வச்சுப்போம். அவரே வந்து அவரை வந்து வேலையை விட்டு தூக்கலாமா இல்லை சஸ்பெண்ட் பண்ணலாமான்ட்டு குடியரசுத் தலைவர் முடிவு எடுக்கணும். ஆனால் அவர் நேரடியாக அந்த முடிவை எடுக்க மாட்டார். இப்போ ஆர்டிகல் 320 படி வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி கிட்ட ஒரு ஆலோசனை கேட்பார். யூபிஎஸ்சி வந்து அந்த அதிகாரியுடைய கோப்புகள்லாம் பார்த்துட்டு இவருக்கு இந்த தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு விளக்கத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து குடியரசுத் தலைவர் செயல்படுத்துவார். ஓகேங்களா, ஸோ அப்போ குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக யூபிஎஸ்சி இருக்குது. எக்ஸாமும் நடத்துது, ஆளையும் செலக்ட் பண்ணுது, அது எல்லாமே செய்யுது. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைசரி பாடியாகவும் செயல்படுது. மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு மாநில அளவில் ஒரு தேர்வாணையத்தை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஓகேங்களா, மதராஸ் மாகாணத்தில் தான் உருவாச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1929 உருவானது. ஓகேங்களா, மதராஸ் மாகாண சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலம் இந்த தேர்வாணையம் அப்படின்றது உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இந்தியாவில் முதலாக உருவாக்கப்பட்ட மாகாண தேர்வாணையம் நம்மளது தான். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 14 ஆர்டிகல் 315 323 வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த ஒரு தனி தேர்வாணையம் இருக்கணும், அதற்கான பதவிக்காலம் என்ன, இதெல்லாமே வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பாருங்கள், உங்களுக்கு புக்லேயே வந்து அந்த ஆர்டிகல்ஸ் என்ன, அதுக்கான இது என்னன்றதுக்கும் அதை அப்படியே படிச்சுக்கிங்க. இப்போ ஒரு மாநில தேர்வாணையம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவர்களை வந்து
இதற்கான மாநில தேர்வாணையத்துடைய தலைவரை உறுப்பினரை வந்து யார் நியமனம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் நியமிப்பார். அதற்கான தகுதி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த தேர்வாணையத்துடைய உறுப்பினர்களில் பாதி பேர் வந்து குறைந்தது 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணியில், மத்திய அரசு பணியிலையோ இல்லை மாநில அரசு பணியிலையோ வேலை செஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கணும். அவங்களுடைய பதவி காலம் அப்படின்றது 6 வருஷம் இல்லைன்னா 62 வயசு, எதுவும் ஃபஸ்ட்டு வருதோ அதுதான். நல்லா கவனிச்சிக்கங்க. யூபிஎஸ்சி அப்படின்னா 65, மாநில லெவலில் இருக்கக்கூடிய தேர்வாணையத்துக்கு 62 வயசு. இந்த தேர்வாணையத்துடைய சுதந்திரம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாநில தேர்வாணையம் ஏன் சுதந்திரமாக இருக்கணும், எதனால் அவங்க சுதந்திரமாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா அப்போ தான் அரசியல் தலையீடு அப்படின்றது இருக்காது. அப்போ அரசியல் தலையீடு இல்லை அப்படின்னா தான் தகுதியான ஆட்களை வந்து அந்த தேர்வாணையம் செலக்ட் பண்ண முடியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வாணையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில அரசமைப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்கு. இவங்களை வந்து ஆளுநர் நியமித்தாலும் ஆளுநரால் வந்து அவங்கள பதவி நீக்கம் செய்ய முடியாது. நியமிக்கிறது ஆளுநர் தான், ஆனால் பதவி நீக்கம் ஆளுநராக செய்ய முடியாது. பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்கள வந்து எப்படி பதவி நீக்கம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் விசாரணை பண்ணி குடியரசுத் தலைவர் மட்டும்தான் நீக்க முடியும். உச்சநீதிமன்றம் விசாரித்து ஓகே அவங்களை நீக்கிடுங்க, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சுன்னா அதற்கப்புறம் குடியரசுத் தலைவர் அவங்கள பதவி நீக்கம் செய்வாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயம் இல்லாமல் வேலை செய்ய முடியுது. இல்லை அப்படின்னா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களால அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்ய முடியாது. ஒரு உறுப்பினர் வந்து பதவியேற்றதுக்கப்புறம் அவருக்கு சாதகமில்லாத வகையில் அவருடைய சம்பளத்தையோ சலுகையோ குறைக்க முடியாது. இப்போ வந்து எனக்கு சாதகமாக அவர் நடந்துக்கல, அதனால் வந்து அவருடைய சம்பளத்தை நான் குறைச்சிட்றேன், இல்லைனா அவருக்கு கிடைக்கக்கூடிய சலுகையை நான் நிப்பாட்டி வச்சிட்றேன், அப்படிலாம் செய்ய முடியாது. அவங்க வந்து அதனால தான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைன்றதுனால தான் வந்து அவங்களால ரொம்ப வந்து கரெக்டாக எந்த ஒரு தப்பான ஒரு விஷயமும் செய்யாமல் கரெக்டாக அவங்களால செயல்பட முடியுது. இந்த தேர்வாணைய தலைவர் அதுக்கப்புறம் அவங்க உறுப்பினர் இருக்காங்களே, இவங்களுடைய சம்பளமாகட்டும் சலுகையாகட்டும் இப்போ பென்ஷன் ஆகட்டும் இது எல்லாமே வந்து எங்கேருந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசுடைய தொகுப்பு நிதியிலேருந்து தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து சட்டமன்றத்துக்கு தூக்கிட்டு போய் அவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கலாமா, அங்கே அவ்வளோ சம்பளம் கொடுக்கலாமா அப்படின்ட்டு எந்த ஒரு டிஸ்கஷனோ இல்லை வந்து எந்த ஒரு தீர்மானமோ தேவையே கிடையாது. இப்போ ஒன்ஸ் வந்து இங்கே அந்த பதவிக்காலம் முடியுதுன்னு எங்களை 6 வருஷம் நம்ம சொல்கிறோம், 62 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கான். ஆனால் அவர் 50 வயசுலேயே அந்த பதவி காலத்தை வந்து 6 வருஷம் இருந்துட்டாரு அப்படின்னா அந்த பேலன்ஸ் வருஷத்தில் வந்து அவர் அடுத்து வேற என்ன வேலை செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா வேறொரு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை இப்போ தமிழ்நாட்டுடைய தேர்வாணைய தலைவராக வந்து இப்போ எஸ்கே பிரபாகர் அவர் இருக்காருன்னு வைங்களேன். இப்போ அவருடைய பதவிக்காலம் முடியுது அப்படின்னா அடுத்தது தமிழ்நாட்டிலலாம் வேற மாநிலத்துடைய தேர்வாணையத்துடைய தலைவராக இருக்கலாம், இல்லைன்னா மத்தியில் இருக்கக்கூடிய யூபிஎஸ்சியுடைய தலைவராக போகலாம். இந்த மாதிரி பணிகளை அவர் செய்ய முடியும். மாநில அரசு சார்ந்த பணிகளில் அவர் செய்ய முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஏன் அப்படின்னா அப்படி ஒரு பதவிக்கு அவங்களை நியமனம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அந்த பதவிக்காக நான் வந்து எனக்கு பதவி காலம் முடிய போகுது, முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் போய் நான் உட்காரணும் அப்படின்றதுக்காகவே அவங்க தவறாக செயல்படுறதுக்குண்டான வழிவகைகள் ஏற்படும் அப்படின்றதுனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் அப்படின்றத அவங்களுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது மாநிலத்தில் அந்த தேர்வாணையத்துடைய தலைவராக இருக்கலாம், இல்லை யூபிஎஸ்சியோட தலைவராக இருக்கலாம், ஆனால் மாநில அரசு சார்ந்த பணிகளில் நீங்கள் இருக்க முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த மறு நியமன தடை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தேர்வாணையத்துடைய மொத்த செலவும் சம்பளம் உட்பட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பு நிதியிலிருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் தான் சொன்னோம் இல்லைங்களா, சட்டமன்றத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்களுடைய வேலை என்ன, மாநில அரசு பணிகளுக்கு தேவையான ஆட்களை எக்ஸாம் மூலமாக குரூப் 1 குரூப் 2 குரூப் 4ன்ட்டு ஏகப்பட்ட எக்ஸாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய முதல் வேலை. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, இப்போ ஒரு துறையில் இருந்து இன்னொரு துறைக்கு மாற்றுறது, இல்லை இருக்கக்கூடிய இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து அதற்கான இது விஷயங்கள் செய்கிறது, ஆலோசனை வழங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாநில தேர்வாணையம்னு வச்சுக்கோங்களேன்,
அதே மாதிரி அந்த அதிகாரி மேலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் பற்றி அரசுக்கு ஐடியா கொடுக்கறதும் இவங்களோட வேலை தான். எப்படிலாம் வந்து அந்த ஒழுங்கு நடவடிக்கை தொடர்பாக அந்த பர்டிகுலர் பணியாளர் மேலே என்னென்ன விஷயங்கள் சொல்லுவாங்கன்னு பாருங்கள். எச்சரிக்கை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வு பிடித்தம் செய்வாங்க, பதவி உயர்வு நிறுத்தம் செய்வாங்க, இழப்பை ஈடு செய்தல், கீழ்நிலை பணிக்கு இறக்குதல், அதாவது டீப்ரமோட் பண்ணுறது, கட்டாய ஓய்வு கொடுக்கறது, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறது, அப்புறம் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லைன்னா வந்து டிஸ்மிஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த ஒழுங்கு நடவடிக்கையாக இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள். இதில் ஃபஸ்ட்டு மெமோ கொடுக்கறது, வான் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊதிய ஒரு பிடித்தம், ப்ரொமோஷனை நிப்பாட்டுறது, இழப்பை ஈடு செய்தல், டீப்ரமோட்டு, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு, சஸ்பெண்ட் பண்ணுறது, டிஸ்மிஸ் பண்ணுறது, இதெல்லாமே அவங்க இந்த ஒழுங்கு நடவடிக்கை இதெல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருடாந்திர அறிக்கையை வந்து ஆளுநர்கிட்ட சமர்ப்பிப்பாங்க. ஆண்டு அறிக்கையை வந்து ஆளுநர்கிட்ட சமர்ப்பிப்பாங்க. ஆளுநர் சட்டமன்றத்தில் அதை சமர்ப்பிப்பார். எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து மாநில அரசு தேர்வாணையத்தை வந்து கேட்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. சில இடங்களில் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. யாருக்கு? தேர்வாணையத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எந்தெந்த மாதிரி விஷயங்களில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இப்போ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி இடஒதுக்கீடு வருதுன்னு பார்த்தீங்களா? இப்போ இந்த இடஒதுக்கீடு வழங்குறதை பற்றி அரசு வந்து முடிவெடுக்குதுன்னு வைங்களேன், அதுக்கு வந்து தேர்வாணையத்தை கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா அது அரசாங்கத்துடைய ஒரு கொள்கை முடிவு. அது வந்து தேர்வாணையத்துக்கிட்ட வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதே மாதிரி இப்போ குறிப்பிட்ட பதவிகளை வந்து தேர்வாணையத்தோட எல்லைக்கு வைக்க, அதாவது எல்லா இதுக்குமே வந்து பதவிக்குமே தேர்வாணையத்தின் மூலம் தான் செலக்ட் பண்ணி வைக்க முடியும் அப்படின்றது கிடையாது. ஒரு சில போஸ்டிங்கை வந்து தேர்வாணையத்தோட எல்லைக்கு வெளியே வைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் வந்து அவர் என்ன சொல்லணும், அந்த விதிகளை வந்து 14 நாட்களுக்கு முன்னாடியே ஆளுநர் சட்டமன்றத்தில் வச்சு அதை வந்து ஒப்புதல் வாங்கணும். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் அளிக்கும் அனைத்து ஆலோசனைகளும் அரசை கட்டுப்படுத்தாது. ஆணைய ஆலோசனைகளை ஏற்பதும் நிராகரிப்பதும் திருத்துவதும் அரசின் முடிவு. ஆனால் இவ்வாறு நிராகரிப்பது அல்லது திருத்துவதும் ஏன் என்பதற்கு அரசு சட்டமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும். இதெல்லாம் வந்து எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணையத்துடைய தேர்வாணையத்துடைய ஆலோசனைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? இல்லைன்னா வந்து நீ என்ன சொல்கிறது, அதை ஏன் நான் கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு நிலை வந்துடும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு அம்சமாக ஆணையத்துடைய ஆலோசனைக்கு ஒரு பாதுகாப்பு அம்சமாக அதை வச்சுருக்காங்க. அதனால தான் சட்டமன்றத்தில் ஏன் அவங்க சொன்னதை நம்ம ஏன் எடுத்துக்கல அப்படின்ட்டு சட்டமன்றத்தில் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் அதுதான். மேலும் ஒரு சட்டம் இயற்றுவதன் மூலமும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஆலோசனை செயல்பாடுகளுக்கான விதிகளை உருவாக்க முடியும். 1964 உருவாக்கப்பட்ட மாநில கண்காணிப்பு அமைப்பால் மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரம் பாதிக்கப்பட்டது. 1964 வந்து பார்த்திங்கன்னா மாநில கண்காணிப்பு அமைப்பு வந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநில பணியாளர் தேர்வாணையத்துடைய அந்த ஒழுங்கு நடவடிக்கை இருக்கு இல்லையா, அந்த அதிகாரம் அப்படின்றது பாதிக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் வந்து ஃபைனலாக என்ன பண்ணாங்க, மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் தான் ஒரு சுயாட்சி அமைப்பு, அதனால் வந்து அதனுடைய முடிவுக்கே முக்கியத்துவம் கொடுப்போம், இந்த ஒழுங்கு நடவடிக்கையில் அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 2 பேர்த்துக்கும் இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுல மாநில கண்காணிப்பு அமைப்புக்கும் இந்த மாதிரி மாநில தேர்வாணையத்துக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா அப்போ யாருடைய இது செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தான், இந்த மாநில பணியாளர் தேர்வாணையத்துடைய முடிவு தான் எடுக்கணும். இது எஸ்எஸ்சி பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ யூபிஎஸ்சி பற்றி நம்ம பார்த்துருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் அதிகாரிகளை வந்து எடுக்கக்கூடிய அமைப்பு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்ன்ட்டு பெரிய லெவல் அதிகாரிகளை எடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் ஒரு அரசாங்கம் வந்து ரன் பண்ணணும்னு வைங்களேன், அதிகாரிகள் மட்டும் போதாது இல்லையா, அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களும் வேணும்ல. அப்போ அந்த பணியாளர்களை எடுக்கிறதுக்காக வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த எஸ்எஸ்சி அமைப்பு. இது எப்போ வந்து உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1975 நவம்பர் 4 அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்றது உருவாக்குனாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அதோடைய எஸ்எஸ்சி அப்படின்றதுடைய அப்ரிவேஷன் என்னதான் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சபார்டினேட் சர்வீசஸ் கமிஷன் அப்படின்றது தான் இருந்தது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1977 செப்டம்பர் 26
இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், பணியாளர் தேர்வாணையம் அப்படின்ற மாதிரி அதை மாற்றிட்டாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டு குழு 1967 68 மதிப்பீட்டு குழு ஒரு பரிந்துரை கொடுத்துருந்தாங்க. எல்லா வேலைக்கும் நம்ம வந்து யூபிஎஸ்சியே வந்து எக்ஸாம் வச்சு வந்து கொண்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் லோடு அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து அதற்குன்ட்டு அந்த மாதிரி பணிகள் செய்கிறதுக்கு ஒரு பணியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்னொரு தனி அமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னது அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா 1975 வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்றது ஒன்று உருவாக்குனாங்க. இவங்களுடைய வேலை என்ன? வழக்கம் போல தான் எக்ஸாம் நடத்துறது, அப்புறம் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறது. ஸோ அதன் மூலமாக வந்து தகுதியானவங்களை தேர்ந்தெடுக்க தேர்வாணையத்துறை வேலையே பிரதானமாக இதுதான். ஓகேங்களா? ஸோ இவங்க எந்தெந்த மாதிரி துறைகளுக்கு வந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் பி, குரூப் சி இந்த மாதிரி பதவிகளுக்கு தேர்வு நடத்துறது எஸ்எஸ்சி தான். அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி வந்து ஜாபில் இருக்காங்க இல்லையா, இப்போ ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி போகிறாங்க, அவங்க வந்து துறைகளில் வந்து பணியை செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு உண்டான பதவி உயர்வுன்னு இருக்கு இல்லையா, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது எஸ்எஸ்சியோட வேலை. ப்ரொமோஷனுக்கும் எக்ஸாம் வந்து எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுது, டைரக்ட் அந்த செலெக்ஷனுக்கும் வந்து ஃபஸ்ட்டு செலெக்ஷனுக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. எஸ்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெல்லியில் தான் தலைமையிடமாக கொண்டு எஸ்எஸ்சி இயங்குது. இதோடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவரும் 2 உறுப்பினர்களையும் கொண்ட ஒரு அமைப்பு தான் வந்து இந்த எஸ்எஸ்சி. இதோடைய மண்டல அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 மண்டல அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சதர்ன் ரீஜனில் தென்மண்டல அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. எஸ்எஸ்சியுடைய தென்மண்டல அலுவலகம் சென்னையில் இருக்குது. இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த சதர்ன் ரீஜன் ஆஃபீஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் தெலுங்கானா, அதுக்கப்புறம் புதுச்சேரி, இந்த 4 மாநிலங்களுக்கும் சேர்ந்த இந்த சதர்ன் ரீஜன் அலுவலகம் எஸ்எஸ்சியோட அலுவலகம் வந்து இங்கே சென்னையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவே கேரளா, கர்நாடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 சதர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கும் நமக்கு பெங்களூரில் இருக்கும். எஸ்எஸ்சி ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கும். யூபிஎஸ்சிக்கு எஸ்எஸ்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துப்போம். இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஹையஸ்ட் போஸ்ட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கமிஷனர். ஓகேங்களா? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹையஸ்ட் போஸ்ட்டு கமிஷனர் நம்ம சொல்லலாம். இந்த கமிஷனர் போஸ்ட்டுக்கு யார் வந்து எக்ஸாம் நடத்துவாங்கன்னு பார்த்தோம்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்தும். ஓகேங்களா? அது யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய அந்த சிவில் எக்ஸாம். இதுவே இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர்னு வச்சுக்கோங்க, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். ஓகேங்களா? ஸோ கமிஷனருக்கு கீழே இருக்கக்கூடிய போஸ்ட்டு தான் இந்த இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்றது, இல்லை அசிஸ்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த போஸ்டிங்க்கு வந்து யார் எக்ஸாம் நடத்துவாங்கன்னா எஸ்எஸ்சி நடத்துவாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம் என்ன நடத்துவாங்க? இந்த கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்து எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? அந்த டாப் கிரேடுக்கு யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணும், அதற்கு கீழ் நிலையில் இருக்கக்கூடிய இந்த பணியாளர்கள் தேர்வு பண்ணுறது எஸ்எஸ்சி. ஸோ இதோட வந்து அந்த தேர்வாணையம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முடிஞ்சு. அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம இந்தியா தான். இங்கே இவ்வளவு பெரிய தேர்தலை வந்து யாருடைய தலையீடும் இல்லாமல் நியாயமாக நடத்துகிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இருக்குது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அரசியலமைப்போட பகுதி 15 கொடுத்துருப்பாங்க இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி. இது முடிஞ்சால் இந்த தேர்வாணையம் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லைங்களா, 315 323 வரைக்கும், அதை முடித்தோடனே 324 எங்கே போய் நிற்குன்னா இந்த தேர்தல் ஆணையத்துக்கு தான் போய் நிற்கும். ஓகேங்களா? ஸோ 324 ஆர்டிகல் 324 என்ன சொல்லணும்னா தேர்தல் ஆணையத்தை ஒரு சுதந்திரமான அமைப்பாக வந்து உருவாக்கணும் அப்படின்றது ஆர்டிகல் 324. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் ஆணையம் அப்படின்றது ஒரு நபர் அமைப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், அதுக்கப்புறம் 2 தேர்தல் ஆணையர் அப்படின்ற மாதிரி மாற்றினாங்க. இவங்களை நியமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஸோ இது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இதன் மேலே வந்து ஒரு அழுத்தம் செலுத்துறது, அரசியல் கட்சிகள் அழுத்தம் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அவங்க சுயமாக வந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது.
அவங்களுடைய பதவிக்காலமும் 6 வருஷம் தான். எப்படி தேர்வாணைய தலைவருடைய பதவிக்காலம், உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் அதில் 6 வருஷமாக இருக்கோ, அதே மாதிரி தான் இங்கே இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் ஆணைய வாய்க்கொளருது இந்திய தலைமை தேர்தல் ஆணையருடைய பதவிக்காலம் அப்படின்றது 6 வருஷம்தான். அவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா 65 வயசு வரைக்கும் அவங்க பதவியில் இருக்கலாம். ஏன்னா இன்னொன்று இவங்களை வந்து ஈஸியாக பதவி விட்டு தூக்கிட முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு அட்டானமஸ் பாடியாக இருக்குது, நம்ம சொல்கிறது எதையும் கேட்க மாட்டேன்றாங்கன்னு டக்குன்னு வந்து பதவி விட்டுலாம் தூக்கிட முடியாது. அவங்கள பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா எப்படி ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து பதவி நீக்கம் செய்யறதுக்காக இந்த இம்பீச்மெண்ட், இந்த பதவி நீக்க முறை இப்போ வந்து கூட பார்த்துருப்போம். இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் கூட வந்து நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதனுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அங்கே இம்பீச்மெண்ட்டை வந்து இது பண்ணாங்க இல்லைங்களா மக்களவையில். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த இம்பீச்மெண்ட்டில் வந்து கொண்டு வந்து தான் இங்கே தேர்தல் ஆணையரையும் தூக்க முடியும். ஓகேங்களா? ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதியை எப்படி பதவி நீக்கம் செய்கிறாங்களோ அதே மெத்தடு தான் இங்கே தேர்தல் ஆணையம் இருக்கும். அவங்களுடைய வேலை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மக்களவை மாநிலங்களுடைய தேர்தல் நடத்துறது, மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல் நடத்துறது, குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல், இதெல்லாமே நடத்தக்கூடியது யார், அதை கண்காணிக்கிறது, வழிகாட்டுறது, அந்த இது எல்லாமே யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு தேவை இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தல் ஒன்று மிஸ் ஆகும். இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தாது, அது மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும். ஓகேங்களா? மாநில தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒரே தேர்தல் இந்த உள்ளாட்சி தேர்தல். மற்றபடி இருக்கக்கூடிய தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது தான். இந்த வாக்காளர் பட்டியல் வந்து இப்போ என்ன ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, வருதல் எலெக்ஷனு. ஸோ வாக்காளர் பட்டியல் தயார் பண்ணுறது, அதுக்கப்புறம் தேர்தல் வந்து என்றைக்கு நடக்கும், அதோடைய ரிசல்ட் எப்போ வரும், எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது இந்திய தேர்தல் ஆணையம் தான். அப்புறம் ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது, அவங்களுக்கு சின்னத்தை ஒதுக்கிறது எல்லாமே தேர்தல் ஆணையத்துடைய வேலை தான். தேர்தல் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கொடுப்பாங்க, இந்த கோட் ஆஃப் கண்டக்ட், இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இதுதான் பேசணும் அப்படின்ற மாதிரி, அது லிமிட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, இந்த நடத்தை விதிகள் கொடுக்கறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்துடைய வேலை தான். அடுத்து பாருங்கள், இந்திய தலைமை தணிக்கையாளர் சிஏஜி. இவர் என்ன சொல்லலாம் அப்படின்னா அரசாங்க கருவூலத்துடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லலாம். யாரை? சிஏஜி வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க கருவூலத்தின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லலாம். இவரை பற்றி டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, அரசமைப்பின் கீழ் வரக்கூடிய மிக முக்கியமான அதிகாரி யார்? சிஏஜி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அம்பேத்கர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது. அரசமைப்பின் கீழ் வரக்கூடிய மிக முக்கியமான அதிகாரி அப்படின்ட்டு. இவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 148. ஓகேங்களா? இவர் நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் தான். தேர்தல் ஆணைய தலைவர் நியமனம் பண்ணுறதும் குடியரசுத் தலைவர் தான். இவரை நியமனம் பண்ணுறதும், இந்திய தலைமை தணிக்கையாளர் நியமனம் பண்ணுறதும் குடியரசுத் தலைவர் தான். இவரும் வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷம்தான் இவருக்கு பதவிக்காலம். அவருக்கு வந்து இப்போ 65 வயசு வரைக்கும் வந்து பதவியில் இருக்கலாம். இவருடைய சம்பளம், சலுகை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கார் இல்லையா, அவருக்கு இணையாக இருக்கும். இவரோட வேலை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, அரசாங்கம் செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் வந்து இவர் தான் கணக்கு கேட்பார். மத்திய மற்றும் மாநில அரசாங்கம் மக்களோட வரி பணத்தை எப்படி செலவு செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாலம் கட்டுறதுக்கு 1 கோடி ரூபா ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோம், அந்த பணம் உண்மையாகவே பாலம் கட்டத்தான் செலவானதா இல்லை ஏதாவது ஊழல் நடந்திருக்கான்ட்டு கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது இவர் தான், இந்த சிஏஜி தான். ஓகேங்களா? அவங்க வந்து வருடாந்திர அறிக்கையை வந்து யார்கிட்ட சமர்ப்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிப்பாங்க. ஓகேங்களா? சப்மிட் பண்ணுறது குடியரசுத் தலைவர்கிட்ட தான் சப்மிட் பண்ணுவாங்க. இங்கே இதே வந்து மாநில லெவலில் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்கன்னா ஆளுநர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை நாடாளுமன்றத்துலேயும் சட்டமன்றத்துலேயும் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது நிதி நிர்வாகம். அதோட நோக்கம் என்னன்னு பார்ப்போம். இப்போ வளர்ந்து வர நாடுகளில் பார்த்தோம்னா நிதி பற்றாக்குறை, கடன் சுமை, இது எல்லாமே வந்து சமாளித்து எப்படி முன்னேறதுங்கிறது தான் இதோடைய முக்கியமான வேலை. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
பொதுத்துறை நிறுவனங்களோட பணத்தை சரியாக மேலாண்மை பண்ணுறது, திட்டங்களையும் அரசாங்க திட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அமல்படுத்துறது, மக்களோட நலன் மற்றும் சமூக பணிகளுக்கு நிதி ஒதுக்குறது, விலைவாசி உயராமலையும் வேலை வாய்ப்பு உருவாக்குறதையும் கவனிக்கிறது, மூலதனத்தை உருவாக்குறது, முதலீடு செய்கிறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிதி நிர்வாகத்துடைய நோக்கங்கள். நிதி நிர்வாக கோட்பாடுகள் வந்து பார்ப்போம். இப்போ அரசாங்கம் வந்து பணத்தை வந்து கையாளுதுன்னு வைங்களேன், அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரின்சிபல்ஸை வந்து அவங்க கடைபிடிக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மக்களாட்சி, கட்டுப்பாடு, ஒருங்கிணைப்பு, நீடித்த தன்மை, எளிமை, நெகிழ்வுத்தன்மை, ஒழுக்கம், சீர்மை அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இல்லையா. அதாவது இப்போ மக்களாட்சி அப்படின்னா மக்களோட விருப்பப்படி பொதுநலனுக்காக தான் அந்த பணத்தை செலவு செய்யணும். ஓகேங்களா, தன் நலத்துக்காக வந்து செலவு செய்யக்கூடாது. அரசியல் வழிகாட்டுதலும் முறையான கட்டுப்பாடும் இருக்கணும். இப்போ நிர்வாகமும் வந்து நிர்வாகம் மேலாண்மை இருக்குனீங்களா, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து வந்து வேலை செய்யணும் அப்படின்றது. ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அது நீண்ட கால திட்டமாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்க இல்லாமல் நீண்ட காலத்துக்கு பயன் தரக்கூடிய திட்டங்களாக இருக்கணும். நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கல் இல்லாமல் எளிமையாக இருக்கணும். இப்போ இந்த கணக்கு வழக்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஊழல்லாம் செய்யாமல் நேர்மையாக இருக்கணும். இந்த நிதி நிர்வாகம் இருக்கு இல்லைங்களா, இந்த நிதி நிர்வாகத்துடைய இது வந்து பார்த்திங்கன்னா வரலாறு அப்படின்றது இப்போ இல்லை, நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 1765 ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, இந்திய நிதி நிர்வாக வரலாற்றின் 4 காலகட்டங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 1765 1858 வரைக்கும் முதல் காலகட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1860 1919 வரைக்கும். மூணாவது காலகட்டம் 1919 1947 வரைக்கும். நாலாவது காலகட்டம் 1950 இப்போ வரைக்கும் அப்படியே போகிறது தான். ஓகே, அது சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்தது இந்த நாலாவது காலகட்டம். இப்போ ஃபஸ்ட்டு காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு உருவாக்கம் மற்றும் ஸ்திரப்படுத்துதல் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ அவங்களுடைய ஆட்சியின் கீழே இருந்தப்போ கொண்டு வந்தது. 1765 வந்து பார்த்திங்கன்னா முகலாய பேரரசுகிட்ட இருந்து அந்த வரி வாங்கக்கூடிய உரிமையை, வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை வந்து இந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வாங்குது. ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரி வசூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிதி நிர்வாகத்துடைய முதல் ஒரு தொடக்க புள்ளின்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு காலகட்டமாக அதை கொடுத்துருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த வரி வசூலிக்கக்கூடிய உரிமை அப்படின்றது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து அவங்க அதை அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1833 வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டய சட்டம் வந்து வந்துச்சு இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நிதி அதிகாரம் அப்படின்றது முழுமையாக வந்து அந்த அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாகாணத்துக்கு வந்து ஏதோ ஒரு நிதி தேவைகள் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து முழுக்க கவர்னர் ஜெனரலை சார்ந்திருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மாகாணத்துக்குன்னு எந்த ஒரு நிதி அதிகாரமும் சுத்தமாக இல்லாமல் முழுக்க அவங்க கவர்னர் ஜெனரலை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்துச்சு. எப்போ இந்த 1833 கொண்டு வந்த இந்த பட்டய சட்டத்தினால. இது இந்த நிதி நிர்வாகத்துக்கு வந்து மெயினாக ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கமர்ஷியல் பெனிஃபிட்டு, அவங்களுடைய வணிகத்தை வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில் மட்டுமே தான் அந்த வரி வருவாயை வந்து பயன்படுத்தினாங்களே ஒழிய மக்கள் நலத்துக்காக வந்து அது பெருசாக பயன்படுத்த கிடையாது. அதுக்கப்புறம் ரெண்டாவது காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1860 to 1919 முறைமைகள் மற்றும் செயல்பாடுகள் மேம்பாடு. இது வந்து 1857 சிப்பாய் கழகம் வந்துச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசியோட நேரடி கட்டுப்பாட்டு கீழே வந்து அந்த ஆட்சி அப்படின்றது வந்துச்சு. நிதி நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிதி நிர்வாகத்தில் பல சீர்திருத்தம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைமு பட்ஜெட் இப்போ தாக்கல் பண்ணுறாங்க இல்லையா. பிப்ரவரி மாதம் ஆச்சுன்னா நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்களே. அப்போ அந்த முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1860 ஜேம்ஸ் வில்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவுடைய முதல் நிதிநிலை அறிக்கையை வந்து அவர் தான் தாக்கல் பண்ணுறாரு. யார்? ஜேம்ஸ் வில்சன் தான் தாக்கல் பண்ணுறாரு. அப்புறம் வந்து செலவில் கண்காணிக்கிறதுக்காக இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா சிஏஜி, அந்த தணிக்கை மற்றும் கணக்குத்துறை அப்படின்றதும் 1860 அவங்க உருவாக்குறாங்க. எதுக்கு? அந்த செலவுகளை கண்காணிப்பதற்காக. ஸோ இதுதான் வந்து இந்த இரண்டாவது காலகட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ரிப்பன் பிரபு இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாகாணத்துக்கு வந்து
சில நிதி அதிகாரம் ஃபர்ஸ்ட் காலகட்டத்தில் இருக்காது, மாகாணத்துக்கு எந்த ஒரு நிதி அதிகாரமும் இருக்காது. ரெண்டாவது காலகட்டத்துடைய எண்டில் 1870 வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாகாணங்களுக்கு அந்த சில நிதி அதிகாரங்கள் அப்படின்றத கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மூணாவது காலகட்டம் அப்படின்றது நம்ம தன்னாட்சி கேட்டுட்டு இருந்த காலகட்டம். இந்திய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தன்னாட்சி கேட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம் 1919 1947 வரைக்கும் மக்களாட்சிப்படுத்துதல் மற்றும் அதிகார பரவலாக்கல். ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரட்டை ஆட்சி முறைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த 1919 இந்திய அரசு சட்டம் அப்படின்றது வந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாகாண லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிதி நிர்வாகத்தை ரெண்டாக பிரித்தாங்க. ஓகேங்களா, மொத்தமாக அவங்க கையில் வச்சுக்காம மாகாண லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிதி நிர்வாகத்தை ரெண்டாக பிரித்து இந்த கல்வி, சுகாதாரம் இது போன்ற துறைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்திய அமைச்சர்கள்ட்ட வந்து ஒப்படைச்சி ஓகே நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு அந்த நிதி நிர்வாகத்துடைய அதிகாரம் அப்படின்றது இன்னும் நம்ம கையில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பெருசாச்சுன்னு வைங்களேன், அந்த அதிகாரம் நம்ம கைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிது. 1924 அக்வர்த் குழு அப்படிங்கிற அதோடைய பரிந்துரைப்படி வந்து பார்த்திங்கன்னா பொது பட்ஜெட்லேருந்து ரயில்வே பட்ஜெட்டை வந்து தனியாக பிரித்து எடுத்தாங்க. ஓகேங்களா, ரயில்வே பட்ஜெட்டுன்னு ஒன்று தாக்கல் பண்ணாங்க. பொது பட்ஜெட்டில் இருந்த ரயில்வே பட்ஜெட்டை தனியாக பிரித்து தாக்கல் பண்ணாங்க. எப்போ? 1924 அக்வர்த் கமிட்டியோடைய பரிந்துரை பிரகாரம். அதற்கப்புறம் நமக்கு தெரியும் 1935 வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து தொடங்கப்பட்டது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுடைய பணவியல் கொள்கையை மானிட்டரி பாலிசிலேயே நிர்வகிக்கக்கூடிய மிக உச்ச அமைப்பு அதுதான். ஓகேங்களா சார், பணம் சார்ந்த மிக உச்ச அமைப்பு அது ஆர்பிஐ தான். எப்படி வந்து நீதித்துறையில் உச்சநீதிமன்றம் தான் ஹையஸ்ட்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி பணம் சார்ந்து இருக்கக்கூடியதில் ஆர்பிஐ தான் ஹையஸ்ட். அதற்கப்புறம் கொண்டு வரப்பட்ட இந்த 1935 இந்திய அரசு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா மாகாணங்களுக்கு இன்னுமே வந்து அந்த நிதி சுதந்திரத்தை அதிகமாக கொடுத்தது. அதுக்கப்புறம் 1950 வந்து என்ன பண்ணாங்க, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிதி நிர்வாகம் அப்படின்றது சும்மா வெறுமனே வந்து வரி வசூலிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்து அதை முன்னிறுத்தி அதை வந்து அந்த வரி வசூலிக்கிறதுலேருந்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. எப்போ? நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 1950 அப்புறம் தான். ஸோ இப்போ சுதந்திர இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்றத்துடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு பைசா கூட செலவு பண்ண முடியாது. ஓகேங்களா, இது வந்து சொல்லக்கூடிய ஆர்டிகல் 266. அப்புறம் 1950 திட்டக்குழு உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதன் மூலமாக தான் 5 ஆண்டு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, நாட்டோட வளர்ச்சிக்காக கொண்டு வந்தாங்க. இப்போ அது திட்டக்குழு கேன்சல் பண்ணிட்டு நிதி ஆயோக் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் நிதி ஆணையம், இப்போ 16வது நிதி ஆணையம் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிதி நிர்வாகம் தான். புதிய வளர்ந்து வரும் போக்குகள். இப்போ இருக்கக்கூடிய நிதி நிர்வாகத்தில் சில புதிய மாற்றங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்துறது, அதுக்கப்புறம் ஜீரோ பேஸ் பட்ஜெட், அதாவது பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட் முறையை நோக்கி போகிறது, பொதுத்துறை நிறுவனங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை குறைச்சி தாராளமயமாக்கல், அந்த ப்ரைவேட்டைசேஷனுக்கு திருப்புறது அப்படின்ற மாதிரி. அப்புறம் நிர்வாகத்தில் அதிகார வர்க்க மனநிலையை நீக்கிட்டு மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் பெரிய லாடு அப்படின்றதெல்லாம் இல்லாமல் மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் மாற்றிருக்காங்க. நிதிநிலை அறிக்கை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நிலைகளில் வந்து இந்த நிதிநிலை அறிக்கை அப்படின்றது அதோடைய தயாரிப்பு அப்படின்றது இருக்குது. தயாரிப்பு மற்றும் தாக்கல், நாடாளுமன்ற ஒப்புதல், நிர்வாகம் மற்றும் தணிக்கை. பட்ஜெட் எப்படி தயாரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரியில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்கன்னா உடனே வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி உட்காந்து இது ரெடி பண்ணுறது இல்லை. 6 மாதத்துக்கு முன்னாடியே எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போயே வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்கள் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன் கிட்டத்தட்ட எலெக்ஷன் வரதுக்கு இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குன்னு வச்சுங்களேன், 4-5 மாதம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த தேர்தல் அறிக்கை அப்படின்றது ஒரே நாளில் உருவாக்க முடியாது. நிறைய டிஸ்கஷன், கிரவுண்டில் என்ன பிரச்சனை இருக்குது இதெல்லாமே அனலைஸ் பண்ணி தான் அந்த மேனிஃபெஸ்டோவே ரெடி பண்ண முடியும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்துக்கான பிரச்சனை. இப்போ பட்ஜெட் அப்படின்றது நாட்டுக்கான ஒரு பிரச்சனை. அப்போ வந்து அதை தயார் பண்ணுறதுக்கு எத்தனை காலம் அவகாசம் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் எடுத்துக்கிறாங்க. அப்போ இதற்கான பணி அப்படின்றது 6 மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்லேயே இதற்கான வேலை அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிதித்துறை வந்து பார்த்திங்கன்னா நிதி அமைச்சகம்
எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லா துறைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து என்ன பிரச்சனை இருக்குது, அதற்கான இதெல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு பட்ஜெட் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு சர்க்குலர் கொடுத்துருவாங்க. அவங்க தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுங்களேன், இப்போ பாதுகாப்புத்துறைன்னு வச்சுங்களேன், அந்த பாதுகாப்புத்துறைக்கு எவ்வளவு பணம் வேணும், அதை வச்சு அவங்க என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க தான் வந்து அதற்கான பட்ஜெட் போடணும். இப்போ நம்ம ஒரு வீட்டு பட்ஜெட் நம்ம போடுறோம்ல, மாதத்துக்கு எவ்வளோ வேணும், இதெல்லாம் வாங்கணும், இதுக்கு இவ்வளோ ஆகும், இதுக்கு இவ்வளோ ஆகும், இதுக்கு ஆகும் அப்படின்ட்டு நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா இந்த மாதத்தை தாட்டுறதுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம தாட்டிடலாம் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு பட்ஜெட் போடுவோம் இல்லையா, அதே கணக்கு அவங்க நாட்டுக்கு போடுறது. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிதியாண்டு வந்து நம்ம ஃபினான்ஷியல் இயர் எப்போ சொல்லுவோம், ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகுது, மார்ச் 30 வரைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1860 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த நிதியாண்டு அப்படின்றது எப்படி இருந்துச்சுன்னா மே 1 ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 30 வரைக்கும் நிதியாண்டாக இருந்துச்சு. ஃபினான்ஷியல் இயராக இருந்தது மே 1 டு ஏப்ரல் 30. அதற்கப்புறம் 1866 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அரசுடைய முறையை அந்த டேர்ம்ஸை ஃபாலோ பண்ணி அந்த நிதியாண்டு அப்படின்ற விஷயத்த மாற்றினாங்க. மே 1 அப்படின்றது இல்லாமல் அது ஏப்ரல் 1 வந்து ஏப்ரல் 1 டு மார்ச் 31 இப்போ கரண்ட்டில் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை தான் இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்றது ஏப்ரல் 1 டு மார்ச் 31 வரை அப்படின்றது மாற்றினது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் முடிவடையுது. ஸோ குயிக்காக வந்து ஒரு ரீகால் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்போ இந்த அனைத்து இந்திய பணிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 முக்கிய பணி இருக்குது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படின்ட்டு 3 முக்கிய பணி இருக்குது. இவங்களுடைய சம்பளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாநில அரசு தான் கொடுக்கும். அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுனா யார் எடுப்பாங்க, மத்திய அரசு தான் எடுப்பாங்க. அவங்களுடைய பணிமாற்றம் வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை மத்திய அரசு பணிக்கு அவங்க மாற்றப்படலாம். ஓகேவா. அப்புறம் வந்து ஐபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பயிற்சி மையம் அப்படின்றது ஹைதராபாத்தில் இருக்கு இல்லைங்களா, சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய அகாடமி. ஸோ அங்கே தான் வந்து அவங்களுக்கு பயிற்சி மையம். இது வந்து ஐபிஎஸ் அப்படின்றது நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்தே இருக்குது. இம்பீரியல் போலீஸ் அப்படின்ட்டு நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஐஎஃப்எஸ் அப்படின்றது சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. 1963 கொண்டு வந்தது. நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக தான் அந்த ஐஎஃப்எஸ் அப்படின்ற பணி உருவாக்கப்பட்டது. ஸோ இவங்களுக்கான பயிற்சி மையம் வந்து பார்த்திங்கன்னா டேராடூனில் இருக்குது. யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சிக்கு அதோடைய ஆரிஜின் பாயிண்ட்டாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1919 சட்டப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா 96C. அதை பரிந்துரைத்த ஆணையம், அதை சட்டம் வந்துருச்சு, செயல்படுத்தணும்னு பரிந்துரைச்ச ஆணையம் வந்து லீ ஆணையம். எப்போ 1924 அது எப்போ வந்து உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 1926 உருவாக்குனாங்க. அதோடைய முதல் தலைவராக இருந்தது சார் ராஸ் பார்க்கர். அந்த அமைப்பில் வந்து ஒரு தலைவர் 10 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பு ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா 315 323 வரைக்கும் இந்த தேர்வாணையத்தை பற்றி பேசக்கூடியது தான். அடுத்தது எஸ்எஸ்சி அப்படின்றது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1975 உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது சபார்டினேட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற பேரில் இருந்துச்சு. 1977 அது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்ட்டு பேர் மாற்றினாங்க. ஸோ அதோடைய சதர்ன் ரீஜன் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இது எதுக்கு கவர் ஆச்சு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு, அப்புறம் புதுச்சேரி, இந்த 4 ஸ்டேட்டுக்கும் அதை கவர் பண்ணுது. அப்புறம் நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தோம்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு 1929 உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய மாநில தேர்வாணையம், பணியாளர் தேர்வாணையம். இதனுடைய பதவிக்காலம் அப்படின்றது 6 வருஷம், மேக்ஸிமம் 62 வயசு. யூபிஎஸ்சிக்குன்னா 65 வயசு. நியமிக்கிறது ஆளுநர் தான், நீக்கிறது குடியரசுத் தலைவர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நியமிக்கிறது ஆளுநர், நீக்கிறது குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்த்தோம். தேர்தல் ஆணையம் ஆர்டிகல் 324 ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள். அவங்களுக்கும் பதவிக்காலம் அதுதான், 6 வருஷம் 65 வயசு. அதுக்கப்புறம் இந்திய தலைமை தணிக்கையாளர் சிஏஜி ஆர்டிகல் 148 அவர் வந்து பார்த்திங்கன்னா கருவூலத்தின் பாதுகாவலர் அப்படின்னு தான் அவர் அழைக்கப்படுறார். அம்பேத்கர் வந்து அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயர்வாக சொல்லியிருப்பார். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் முடிவடையுது. ஸோ டெஃபினட்டாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி மீண்டும் இன்னொரு
கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.